இயேசு கிறிஸ்துவின் தெளிவான சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக ஊழியர்களை ஆயத்தப்படுத்தவே ஊழிய பள்ளிகள் ஸ்தாபிக்கப்பட்டன. வேதத்தின் சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கும் ஊழியர்கள் தேவன் மீது அசைக்கப்படாத விசுவாசத்தில் வளர்வதற்கும் உரிய முறையில் அவைகள் அமைக்கப்பட்டன. ஆனால் நாளடைவில் ஊழிய பள்ளிகளில் தேவனுடைய வார்த்தைக்கு மேலாக மனிதனுடைய சிந்தனைகள் கலந்துவிட்டதை காண முடிகிறது. தீவிரமான கோட்பாடுகளை மையமாக கொண்ட இறையியல் பாடத்திட்டத்தை தாண்டி உண்மையான வேதத்தின் வார்த்தைக்கு திரும்புவதற்கான நேரம் இது. மேலும் இது நம் இருதயங்களில் நம்பிக்கையையும் நம்முடைய ஆவியில் பலத்தையும் ஊக்குவிக்கிறது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரி மாணவர்களுக்கு நடைமுறை சார்ந்த வகையிலும் எளிதான முறையில் அனைவரும் பெற்றுக்கொள்ளும் வகையிலும் முறையான மற்றும் ஆழமான விளக்கங்களுடைய விரிவுரைகள், மாணவர் செயல்முறை திட்டங்கள், சக மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்களுடன் இருதயபூர்வ ஐக்கியங்களையும் கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. குட் நியூஸ் வேதாகம கல்லூரியின் எதிர்கால ஊழியர்கள் பாவத்திலும் விரக்தியிலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் மெய்யான ஒளியை எவ்வாறு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை சரியாக கற்றுக்கொள்வார்கள் என நம்புகிறோம். இன்றே பதிவு செய்யுங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் ஊழியராகுங்கள். நித்திய மீட்பானது இயேசு தமது இரத்தத்தை சிலுவையில் சிந்தினதன் மூலமாகவே நிறைவேற்றப்பட்டது. இந்த நற்செய்தியினை இந்த உலகம் முழுவதற்கும் அறிவித்து சரியான விசுவாசத்தையும் உண்மையான ரட்சிப்பையும் நோக்கி மக்களை வழிநடத்துவதும் ஒரு கிறிஸ்தவ தலைவரின் கடமை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவமானது தவறான சுவிசேஷத்தினால் மிகவும் கரைப்படிந்து போயிருக்கிறது. ஆதலால் கிறிஸ்தவ தலைவர்கள் பலர் புது எழுப்புதலுக்காக அழைக்கப்பட்டார்கள். இதற்கிடையில் பல கிறிஸ்தவ தலைவர்கள் ஒன்று கூடி இதற்காக குரல் கொடுத்து வேதாகமத்தை மட்டுமே நோக்கியவாறு உண்மையான சுவிசேஷத்திற்கும் சரியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் திரும்புகிறார்கள். ஆதலால் பல தேசங்களில் முக்கிய அங்கம் வகிக்கும் கிறிஸ்தவ தலைவர்களாகிய குட் நியூஸ் நியூயார்க் திருச்சபையை சார்ந்த CLF இயக்குனர் பாஸ்டர் யங்குக் பார்க் அவர்களும், கென்யாவை சார்ந்த பேராயர் கிறிஸ்தவே ஆர்த்தர் கிட்டுங்கா அவர்களும், ஜாம்பியாவை சார்ந்த மத விவகார அமைச்சரான மதிப்பிற்குரிய காட்ஃபைடா சென்ட் லூகா அவர்களும் சேர்ந்து கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஃபெலோஷிப் இயக்கத்தை உருவாக்கினர். அவ்வாறே முதல் CLF மாநாடு நியூயார்க் நகரத்தில் மார்ச் மாதம் 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. அதிகாரப்பூர்வமாக CLF என்று அழைக்கப்பட்ட இம்மாநாட்டில் 47 தேசங்களிலிருந்து 750க்கும் மேற்பட்ட போதகர்கள் கலந்து கொண்டனர். இதுவே உலகம் முழுவதும் CLF மாநாடுகள் நடப்பதற்கு அடித்தளமாக அமைந்தது. இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்கள் சுவிசேஷ வகுப்பு, அகாடமி, கருத்தரங்கு மற்றும் போதகர் அக்சு பார்க் அவர்களின் செய்திகளுமாகும். குறிப்பாக போதகர் பார்க் அவர்களின் செய்திகள் கிறிஸ்தவ தலைவர்களின் அன்றாட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் அவர்களின் ஊழியத்தின் நிலைகள் சீர்படவும் ஏதுவான வழிமுறைகளை கற்றுத்தரும். தெளிவாக சுவிசேஷத்தையும் 50 வருட ஊழியத்தில் அவர் ஆண்டவரின் வல்லமை அனுபவித்த சாட்சிகளையும் போதகர் பார்க் அவர்களின் செய்திகளிலிருந்து கேட்க முடியும். And so to testify that our sins are forgiven, he resurrected. We should not believe our own thoughts, but believe the word of God. CLF மாநாடுகள் தேசத்திற்கு தேசம், கண்டத்திற்கு கண்டம் என பல எல்லைகளை தாண்டி பரவ துவங்கி சிறிய அளவிலும் பெரிய அளவிலும் ஆசியா, ஐரோப்பா, ஓஷியானியா போன்ற பகுதிகளில் நடைபெற்றது. தற்போதைய நிலையில் மொத்தமாக 2,40,000 கிறிஸ்தவ தலைவர்கள் CLF இயக்கத்தின் பேரில் கூடுகிறார்கள். ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் ஹாங்காங்கில் நடைபெற்ற முதல் ஆசிய CLF மாநாட்டில் 17 நாடுகளிலிருந்து 1150 கிறிஸ்தவ தலைவர்கள் பங்கேற்றார்கள். கிழக்கு பகுதிகளில் கிறிஸ்தவம் என்பது தத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது. அவ்விடங்களில் ஆவிக்குரிய கலாச்சாரங்கள் பண்டைய காலம் துவங்கி தியானங்களின் மூலமாகவே செயல்படுத்தப்பட்டன. ஆனால் இந்நிகழ்ச்சியின் போது கிறிஸ்தவ தலைவர்கள் தங்கள் சிந்தனைகளை புறக்கணித்து ஊழியத்தின் அடிப்படை வேதாகமம் தான் என்பதை தங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்தாபித்தார்கள். 2018ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் சர்வதேச CLF மாநாடு நியூயார்க் நகரத்தில் நடைபெற்றது. இதில் 1000 கிறிஸ்தவ தலைவர்கள் 35 நாடுகளிலிருந்து கலந்து கொண்டனர். பலர் தங்களது நாடுகளில் ஊழியம் செய்யும் உடன் ஊழியர்களால் பரிந்துரைக்கப்பட்டு வரவழைக்கப்பட்டார்கள்.
CLF மாநாடுகள் ஊழியர்கள் பலருக்கும் முக்கிய நிகழ்ச்சியாகவும் திருப்புமுனையாகவும் திகழப்பெற்று வருகின்றன. இந்த உற்சாகத்தால் தென்கொரியாவிலும் CLF வெற்றிகரமாக நடைபெற்றது. 2017ஆம் ஆண்டு 2வது பாதியில் மார்ட்டின் லூதர் அவர்களது புரட்சியின் 500வது விழாவை முன்னிட்டு உலகம் முழுவதிலும் இருந்து போதகர்கள் வேதாகமத்திற்கு திரும்புவதற்காக சவுல் நகரத்திற்கு வரவழைக்கப்பட்டார்கள். இந்த அழைப்பு CLF நிகழ்ச்சியினை மே மாதம் 2018இல் நடைபெற்ற போதகர் அக்சு பார்க் அவர்களின் வேதாகம கருத்தரங்கோடு ஒருங்கிணைந்த நிகழ்ச்சியாக நடைபெற வித்திட்டது. இதில் கென்யாவை சேர்ந்த தலைமை பேராயர் கிசவே ஆர்த்தர் கிட்டுங்கா அவர்களும் ஜாம்பியா நாட்டை சேர்ந்த மத விவகார அமைச்சரான மதிப்பிற்குரிய காட்ஃபைடா சென்ட் லூகா அவர்களும் போன்ற உலகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்ட பேராயர்கள் பங்கேற்றனர். கருத்தரங்கும் 2017ஆம் ஆண்டின் சர்வதேச கிறிஸ்தவ தலைவர்களின் பத்திரிகையாளர் சந்திப்பும் உண்மையான சுவிசேஷமும் விசுவாசத்தின் வாழ்க்கையும் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்று அனைத்து ஊடகங்களின் கவனத்தையும் ஈர்த்தது. கூடுதலாக தென் பசிபிக் தீவுகளின் மாபெரும் கிறிஸ்தவ குழுவான பிஜி மெத்தடிஸ்ட் சபையானது பிஜி குட் நியூஸ் சபையுடன் இணைந்து ஒத்துழைத்து நற்செய்தி அறிவிக்க தீர்மானித்தனர். பிஜி மெத்தடிஸ்ட் தேவாலயத்தின் தலைவர்களும் 2016ஆம் ஆண்டின் உலக முகாமில் கலந்து கொண்டு குட் நியூஸ் ஊழியத்தின் உண்மை தன்மையை உறுதிப்படுத்தி CLF-இன் நோக்கத்தையும் வழியையும் ஏற்றுக்கொண்டு 2017ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் பிஜி மெத்தடிஸ்ட் போதகர்களுக்கான CLF மாநாடு 600 பேருடன் நடைபெற்றது. Here they preach the word of God, they preach the true gospel, and it's not about denominations, it's about the word of God. They're not preaching anything outside the word of God. Everything is from the word of God. I thank you, Dr. Park, for coming to Uganda, for loving Uganda, and for making sure that the people of Uganda are happy. We are very excited, we are very happy, and we want to bless God for you and to thank God for your life and your family and the entire ministry in Jesus' name. பலர் கிறிஸ்தவ எழுச்சியையும் மாற்றத்தையும் குறித்து கூறுவர். ஆனால் தெளிவான சுவிசேஷம் இல்லாமல் சீரான எழுச்சி ஏற்படாது. உண்மையான ஊழியத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் கிருபையின் மூலமே அன்றி வேறு எந்த தத்துவத்தின் மூலமாகவும் அடைய முடியாது. மற்றும் கிரியைகளினாலோ முயற்சியினாலோ இல்லாமல் வெறும் தேவனுடைய இருதயத்தினாலேயே இதனை கற்பித்தும் பாவம் மன்னிக்கப்பட்டதை உலகம் முழுவதும் பரப்புவதற்காக கிறிஸ்தவ தலைவர்களுக்கு உண்மையான மனம் திரும்புதலை பகிர்ந்து கொண்டும் வருகிறது நமது CLF இயக்கம். Almighty fortress is our God, all who will never fail. Almighty
안녕하십니까. எல்லாருக்கும் வணக்கம். 우리가 하루하루 시간 갖는 동안 하나님 벌써 시간이 다 가갑니다. நாம் நாளுக்கு நாள் கடந்து சென்று இப்போது கருத்தரங்கு முடிய போகிறது. 오늘 창세기 제27장에 있는 말씀을 읽겠습니다. இன்றைக்கு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். 창세기 27장 1절에 23절 좀 길게 읽겠습니다. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1லிருந்து 23 வரை வாசிக்கலாம். 손에 찾으셨으면 읽겠습니다. கண்டுபிடித்தீர்கள் என்றால் நான் வாசிக்கிறேன். 이삭이 나이 많아 눈이 어두워 잘 보지 못하더니 맏아들 에서를 불러 가로되 내 아들아 하매 그가 가로되 내가 여기 있나이다 하니. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன பொழுது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து என் மகனை என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். 이삭이 가로되 내가 이제 늙어 어느 날 죽을는지 알지 못하노니. அப்பொழுது அவன் நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். 건져 내 기구 곧 전통과 활을 가지고 들에 가서 나를 위하여 사냥하여. ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் நம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி 나의 즐기는 별미를 만들어 내게로 가져다 먹게 하여 나로 죽기 전에 내 마음껏 내게 축복하게 하라. அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். 에서께 말할 때 리브가가 들었더니 에서가 사냥을 오려고 들러 나가매. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்துக்கு போனான். 리브가 그 아들 야곱에게 일러가서 내 부친 내 형 에서께 말씀하신 건 내가 들으니 이러시기를. அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து 나를 위하여 사냥하여 가져다가 별미를 만들어 나 먹게 하여 죽기 전에 여호와 앞에서 내게 축복하게 하라 하셨으니. நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அது எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்துக் கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். 하는 대로 ஆகையால் என் மகனே என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். 염소 때에 가서 거기서 염소의 좋은 새끼를 내게로 가져오면 내가 그것을 내 부친을 위하여 그 즐기시는 별미를 만들리니. நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளை கொண்டு வா, நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். 내가 그것을 가져 내 부친께 들어 걸어 죽으시기 전에 내게 축복하기 위해 잡수시기. உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால். 리브가 이르되 내 형에서는 틀 사람이 나는 매끈매끈한 사람이니. அதற்கு யாக்கோபு தன் தாயாகிய ரெபேக்காளை நோக்கி என் சகோதரனாகிய ஏசா ரோமம் மிகுந்தவன், நான் ரோமம் இல்லாதவன். 아버지께 나를 만지실진데 내가 아버지께 속이는 자로 베일지라 복은 고사하고 저주를 받을까 하나이다. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேனே என்றான். 오며 그의 길은 내 아들아 너의 저주는 내게로 돌리리니 내 말만 쫓고 와서 가져오라. அதற்கு அவன் தாய், என் மகனே உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். 가져왔더니 그 어미가 아비의 즐기는 별미를 만들었더라. அவன் போய் அவைகளை பிடித்து தன் தாயிடத்தில் கொண்டு வந்தான். அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களை சமைத்தாள். 처소에는 맏아들 에서의 좋은 어볼치할 작은아들 야곱에 입히고. பின்பு ரெபேக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாய யாக்கோபு கொடுத்தி 염소 새끼 가죽으로 그 손과 목에 매끈매끈한 곳에 꾸미고. வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கையிலையும் ரோமமில்லாத அவன் கழுத்திலையும் போட்டு 그 만든 별미와 떡을 자기 아들 야곱의 손에 주매. தான் சமைத்த ருசியுள்ள பதார்த்தங்களையும் அப்பங்களையும் தன் குமாரனாகிய யாக்கோபின் கையிலே கொடுத்தால். 야곱이 아버지께 나아가서 내 아버지하고 부르는데 가도 내가 여기 있노라 내 아들아 네가 누구냐. அவன் தன் தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். 이렇게 대답하되 나는 아버지의 맏아들 에서로소이다. 아버지께 내게 명하신 대로 내가 하였사오니. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த குமாரனாகிய ஏசா, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி 내 사냥 고기를 잡수시고 아버지 마음껏 내게 축복하소서. நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். 이삭이 그 아들에게 이르되 내 아들아 내가 어떻게 이같이 속히 잡았느냐. 그 아버지 하나님 여호와께 나로 순적히 만나게 하셨음이니. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே இது உனக்கு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது என்றான். அவன் உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். 내 아들아 가까이 오라. 내가 과연 내 아들에선지 아닌지 내가 널 만지려 하노라. அப்பொழுது ஈசாக்கு யாக்கோபை நோக்கி, என் மகனே நீ என் குமாரனாகிய ஏசாதானா அல்லவா என்று நான் உன்னை தடவி பார்க்கும்படி கிட்டே வா என்றான். 그 아비 이삭에게 가까이 가니 이삭이 만지며 가되 음성은 야곱의 음성이나 손은 에서의 손이로다 하며. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்டே போனான். அவன் இவனை தடவி பார்த்து சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி 에서의 손같이 털이 있으므로 너희 분변치 못하고 축복. அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகிய ஏசாவின் கைகளைப் போல ரோமம் உள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்தான். 23 வரை வாசித்திருக்கிறோம். 오늘 우리가 하나님을 섬기는 데 있어서 대부분의 사람들은
하나님 마음과 자기 생각을 중심으로 하는 성리는 분들이 많습니다. இன்றைக்கு தேவனை நம்புவது என்று வந்தால் அனைவரும் தேவனை தங்களோட சிந்தனையின் மூலமாக நம்புகிறார்கள். 한번 예수님께서 베데스다 연못가에 가셨습니다. ஒருமுறை இயேசு பெதஸ்தா குளத்தண்டையில் செல்கிறார். 베데스다 연못가에는 그 연못에 있는데 그게 많은 병자, 소경, 쩔뚝발이 혈기만져 누워서 물의 동함을 기다렸어요. பெதஸ்தா குளத்தண்டையில் பல குருடர்கள், வியாதியஸ்தர்கள் மற்றும் சுமன உருப்படையவர்கள் கூடியிருக்கிறார்கள். தண்ணீர் கலக்கப்படுவதற்காக காத்திருக்கிறார்கள். 이는 천사 가끔 못에 내려와 물을 이렇게 소용돌이 치게 하는데 ஒரு தேவதூதர் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது 먼저 들어가면 어떤 병이 다 낫게 된다는 거죠. அதில் முதலாவது இறங்குகிறவர் அவர் எந்த வியாதியஸ்தராக இருந்தாலும் குணமாவார் என்று கூறப்பட்டது. 주님께서 그 베데스다 연못가에 가서 இயேசு பெதஸ்தா குளத்திற்கு சென்றார். 연못가에 수많은 병자들이 있는데 குளத்தண்டையில் பல வியாதியஸ்தர்கள் இருக்கிறார்கள். 그 사람 한 사람도 그런 사람 만나지 아니하시고 ஆனால் அவர்களை அவர் சந்திக்கவில்லை. 따로 떨어져 있는 38년 된 병자를 만났습니다. ஆனால் அவர் தனியாக படுத்திருந்த 38 வருஷ வியாதியஸ்தன் ஒருவனை சந்திக்கிறார். 예수님 38년 된 병자를 만난 이유는 아주 단순합니다. 38 வருஷ வியாதியஸ்தனை இயேசு சந்தித்த காரணம் மிக எளிது. 다른 사람들은 그 막 천사가 물을 통할 때 빨리 내가 들어가면 나아야지 하는 그런 기대를 가지고 있는 사람입니다. மற்றவர்களுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. எப்பொழுது தண்ணீர் கலக்கப்படுமோ அப்போது நான் தான் முதலாவது முந்தி இறங்குவேன். 이 사람은 움직이질 못하니까 천사가 물을 통하는 걸 봐도 들어가지 못하고 하는 동안 난 다 들어가니까. ஆனால் இவரால் நகர முடியாது. தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது இவருக்கு முன்பாக அனைவரும் போய் விடுவார்கள். 다른 사람들은 예수님 말고도 많은 방법이 있었는데 மற்றவர்களுக்கு இயேசுவை தவிர மற்ற அவர்களுடைய வழிகள் இருந்தது. 예수님은 누구에게 은혜를 내리시고 병을 고쳐주셨냐 하면은 ஆனால் இயேசு யாருக்கு கிருபை தந்து வியாதியை குணமாக்கினார்? 아무 길이 없고 방법이 없는 38년 된 병자를 찾아갔습니다. எந்த வழியும் முறைமையும் இல்லாத 38 வருஷ வியாதியஸ்தனிடத்தில் அவர் செல்கிறார். 그리고 그를 그 병에서 고쳐 주었다는 거죠. அவனை அவனுடைய வியாதியிலிருந்து குணமாக்குகிறார். 이 성경을 읽어보면은 그런 이야기들이 너무 많습니다. நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது முழுமையும் இப்படி போன்ற கதைகள் இருக்கிறது. 강도 만난 자 이야기도 보면은 கள்ளர் கலக்கப்பட்ட மனிதன், 선한 사마리아인이 누구를 살려줬냐면은 நல்ல சமாரியன் யாரை மீட்டார்? 강도 만난 자를 도와주었습니다. கள்ளர் கலக்கப்பட்ட மனிதனை அவர் மீட்டார். 왜 강도 만난 자는 아무것도 할 수가 없습니다. கள்ளர் கலக்கப்பட்ட மனிதனால் எதுவும் செய்ய முடியவில்லை. 강도들이 옷을 벗기고 때려 겁안 추운 것을 버리고 났기 때문에 கள்ளர்கள் அவனை அடித்து வஸ்திரங்களை உரித்து குற்றுகிறாய் விட்டு போனார்கள். 자기 스스로 놔두면은 그냥 있다가 저녁이 되면은 이제 해가 지고 늑대들이 내려오면 그냥 늑대 밥이 돼 아무 길이 없었습니다. இப்பொழுது இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. இவனுக்கு எந்த வழியும் இல்லை. இரவு நேரம் வந்துவிட்டால் ஓனாய் கூட்டம் இவனை சூழ்ந்து இவனை கொலை செய்துவிடும். அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. 예수님이 찾는 사람들은 ஆனால் இயேசு யாரை தேடுகிறார் என்றால் 아무 길도 없고 방법도 없고 잘하지도 못하고 선도 행하지 못하고 그런 38년 된 병자나 강도 만난 자나 나도 죽을 수밖에 없고 그런 사람에게 꼭 예수님이 일을 했습니다. தங்களுக்கென்று எந்த வழியும் முறைமையும் இல்லாமல் தங்களுக்காக எந்த நன்மையும் செய்து கொள்ள முடியாத இந்த 38 வருஷ வியாதியஸ்தன், கள்ளர் கலக்கப்பட்ட மனிதன் போன்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கிரியை செய்கிறார். 그래서 우리 속에 예수님이 일하시고 우리는 아무것도 할 수 없어야 하는데 ஆதலால் இயேசு கிறிஸ்து நமக்குள் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்க வேண்டும். 오늘 많은 기독교인들은 예수님하고 반대로 ஆனால் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் இயேசுவுக்கு எதிராக போகிறார்கள். 예수님 길이 없는 자의 길이 되어 주시고 வழி இல்லாதவர்களுக்கு இயேசுவே வழி, 변자 방법이 되어 주시고 முறைமைகள் இல்லாதவர்களுக்கு இயேசுவே முறைமை, 구원 받을 수 없으니 구원해 주시고 தங்களை மீட்டுக் கொள்ள முடியாதவர்களை அவர் மீட்கிறார். 그런 분들인데 அதுதான் இயேசு. 반대로 오늘 많은 교인들은 아무것도 할 수 없는 38년 된 병자나 강도 만난 자가 아니고 ஆனால் எப்படியே இன்று பல கிறிஸ்தவர்கள் அவர்கள் கள்ளர் கலக்கப்பட்ட மனிதன் கிடையாது, அவர்கள் 38 வருஷ வியாதியஸ்தன் கிடையாது, அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்று இல்லாமல் 하고 மனம் திரும்ப முடியும், 성경 읽고 ஜெபிக்க முடியும், 간이라고 வேதத்தை வாசிக்க முடியும், நன்மை செய்ய முடியும் என்னால் 잘하는 사람이 돼버린 거예요. மிக சிறப்பாக செய்ய முடிகிறவர்கள் ஆகிறார்கள்.
예수님께서 베스다 연못에 가셨을 때에 இயேசு பெதஸ்தா குளத்திற்கு சென்ற பொழுது 거기에 수많은 병자 하나도 돌아보지 않았습니다. அவர் வேறு எந்த வியாதியஸ்தரையும் காணவில்லை. 그들은 이제 막 천사 물을 동안 막 들어갈 준비가 다 할 수 있는 사람이니. ஏனென்றால் தேவதூதன் வந்து தண்ணீரை கலக்கும் பொழுது இவர்களால் அந்த குளத்திற்குள் இறங்க முடியும் என்று காத்திருக்கிறார்கள். 한 38년 된 병자는 ஆனால் இயேசு சென்ற 38 வருஷ வியாதியஸ்தன் 어떤 사람이 물이 동하는 걸 봐도 들어갈 수 없는 그런 병, 아무 일 할 수 없는 사람. இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. தண்ணீர் கலக்கப்பட்டாலும் இவனால் ஒன்றும் செய்ய முடியாது. 길이 없는 사람, இவனுக்கு எந்த வழியும் இல்லை. 방법이 없는 사람, இவனுக்கு எந்த முறைமையும் இல்லை. 죄를 지은 사람, பாவம் செய்த மக்கள், 죄를 사함을 받지 못한 사람, தங்களோட பாவம் கழுவப்பட முடியாதவர்கள், 망적인 사람에게 가서 구주가 되어 주시는 거예요. அவ்வாறானவர்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து சென்று மீட்பராகிறார். 여러분 오늘 많은 교회 성도들은 잘하는 사람이 돼 있습니다. ஆனால் இன்று பல சபையின் விசுவாசிகள் அருமையாக செய்கிறவர்கள். 내가 이제 11절 내기 시작했다. இப்போது நான் தசமபாகம் செலுத்துகிறேன், நான் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன், 잘 읽어. நான் வேதத்தை அருமையாக வாசிக்கிறேன், 기도를 잘해. அருமையாக ஜெபிக்கிறேன், 주의를 지켜. ஞாயிறுகளில் சபைக்கு செல்கிறேன், 살아. நான் விசுவாசத்தினால் வாழ்கிறேன். 그런 사람 모두 예수 아무 관심이 없습니다. அப்படிப்பட்டவர்கள் மேல் இயேசு கிறிஸ்து எந்த ஈடுபாடும் இல்லாதவரா இருக்கிறார். 성경은 예수님이 누구의 구주가 되어 주시냐면 ஆதலால் வேதத்தில் யாருக்கு இயேசு கிறிஸ்து மீட்பராக இருக்கிறார்? 예수 기도 잘하는 사람 예수 외면하십니다. நன்றாக ஜெபிக்கிறவர்களை இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கிறார். 잘하는 사람도 외면하시고 வேதத்தை வாசிக்கிறவர்களை புறக்கணிக்கிறார். 하는 사람도 외면하시고 நல்லது செய்கிறவர்களை இயேசு கிறிஸ்து புறக்கணிக்கிறார். 속에 빠져 다른 길이 없는 사람을 예수 늘 찾아가셔서 그들을 구원하시는 일을 하시는 거예요. ஆனால் பாவத்தில் விழுந்து எந்த வழியும் இல்லாதவர்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். அவரிடத்தில் அவரே சென்று அவர்களை மீட்கிறார். 여러분 우리가 오늘 읽은 창세기 27장에서 இன்றைக்கு நாம் வாசித்த ஆதியாகமம் 77ஆம் அதிகாரத்தில் 이제 그 이삭은 두 아들을 낳았는데 ஈசாக்குக்கு 2 குமாரர்கள், 맏아들 에서가 있었습니다. மூத்த குமாரன் ஏசா. 그는 아주 유명한 사냥꾼이에요. அவன் மிக அருமையான ஒரு வேட்டைக்காரன். 근데 여러분 그 동생 야곱은 ஆனால் இளைய குமாரன் யாக்கோபு 사냥도 못하고 அவனால் வேட்டையாட முடியாது. 집에 앉아 어머니 치맛자락만 붙잡고 놀고 있는 사람. அவன் வீட்டில் தனிமையாக இருந்து தாயாருடன் சேர்ந்திருக்கிறான். 자 여러분 오늘 창세기 27장에 하는 이야기는 இன்றைக்கு ஆதியாகமம் 27 என்ன கூறுகிறது? 27장 이야기를 내가 다 설명하기 전에 미리 말씀드리고 싶은 것은 ஆதியாகமம் 27ஐ விவரித்து கூறுவதற்கு முன்பாக நான் கூறுகிறேன். 많은 기독교 교인들이 இன்றைக்கு பல கிறிஸ்தவ விசுவாசிகள் 성경 잘 읽고 வேதத்தை அருமையாக வாசிக்கிறார்கள், அருமையாக ஜெபிக்கிறார்கள், 하고 உபவாசம் செய்கிறார்கள், 하고 காணிக்கை செய்கிறார்கள், 열심히 선한 일을 잘하면 사람을 복을 받을 줄 생각합니다. கஷ்டப்பட்டு முயற்சி செய்து நன்மை செய்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று யோசிக்கிறார்கள். 여러분 오늘 읽은 창세기 27장에 보면은 ஆனால் இன்றைக்கு வாசித்த ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 그 이야기 전혀 다릅니다. அதற்கு மிகவும் எதிர்ப்புறமான கதை இது. 이제 이삭이 어느 날 뭐라 하냐면은 ஒரு நாள் ஈசாக்கு என்ன கூறுகிறார்? 자기 아들 에서를 부른 맏아들 에서를 부릅니다. அவர் மூத்த குமாரன் ஏசாவை அழைக்கிறார். 에서는 아주 유명한 사냥꾼입니다. ஏசா மிக அருமையான பிரசித்தி பெற்ற வேட்டைக்காரன். 그는 진짜 활과 전투가 활을 땡기면 அந்த வில்லில் அம்பை நாணேற்றி அவன் எய்யும் பொழுது 옛날에 중국에 장씨라는 사람이 있는데 நீண்ட காலத்திற்கு முன்பாக சீனாவில் ஜாங் என்ற பெயருடைய ஒருவர் இருந்தார். 이 장씨가 이제 어른 장자 써가지고 장씨인데 ஜாங் என்றால் அவர் ஒரு மூத்தவர். 그래서 그 둘째 아들이 있는데 அவருக்கு ஒரு இளம் மகன் இருந்தான். 그 아들은 활을 그렇게 잘 쏘았대요. அந்த இளம் மகன் ஒரு அருமையான வேட்டைக்காரனாக இருந்தான். 그 장씨 앞에다 활궁자를 붙여서 요즘 이제 장씨가 되는데 ஆதலால் இந்த காலத்திலெல்லாம் அந்த இரண்டாவது பெயர் ஜாங் என்று எழுதும் பொழுது வில்லையும் அம்பையும் அதற்கு முன்பாக எழுதுவார்கள். 활을 잘 쏜 그 장씨의 둘째 아들 그 사람이 후손이 현재 한국에 있는 장씨들이라고 그래요. ஆதலால் அந்த நல்ல வேட்டைக்காரனாய் இருந்த இளம் மகனுடைய சந்ததியாராக இருந்தவர்களை தான் தென்கொரியா தேசத்தில் இரண்டாவது பெயர் ஜாங் என்று கூறி அழைத்தார்கள். 그래서 한국의 장씨는 전부 다 그냥 어른 장자만 써가 있는 게 아니고 அதனால் தென்கொரியா மொழியில் ஜாங் என்ற அந்த எழுத்து மூத்தவர் என்ற அர்த்தத்தில் வராமல் 그 옆에 리얼자 비슷한 활궁자가 있는데 그 활궁자인데 ஆனால் அதற்கு அருகில் வில்லையும் அம்பையும் குறிக்கிற எழுத்து எழுதப்படும். 활을 잘
잘 쏜 둘째 아들 그 후손들은 전부 장씨 앞에다 활궁자를 붙였다 그러더라고. ஆதலால் நல்ல வேட்டைக்காரனாய் இருந்த இளம் மகனுடைய சந்ததியாராக வந்தவர்கள் தங்களுடைய பேருக்கருகில் வில்லையும் அம்பையும் குறிக்கிற எழுத்தை எழுதிக் கொள்வார்கள். 장씨 이야기를 들을 때마다 இந்த ஜாங் என்பவரை குறித்து நான் கேள்விப்பட்ட பொழுது 에서 후손인가 생각을 합니다. அவர் ஏசாவுடைய சந்ததியாரா என்று நான் யோசித்தேன். 에서가 활을 잘 쏘고 사냥을 잘했으니까. ஏனென்றால் ஏசா மிக அருமையான வேட்டைக்காரர், வில் அம்பு எய்பவர். 자, 우리가 성경이 창세기 27장에 하는 이야기가 뭐냐면은 வேதாகமத்தில் ஆதியாகமம் 27 என்ன கூற வருகிறது? 이 성경에 하나님의 마음이 우리에게 전달하게 창세기 27장에 기록됐는데 தேவனுடைய இருதயம் வேதத்தில் எப்படி இருக்கிறது என்பதை விளக்க ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிறது. 우리는 활을 잘 쏘고 사냥을 잘하고 착하고 그 다음에 남을 잘 돕고 기도를 많이 하고 봉사를 잘하고 헌금을 하고 이런 사람을 하나님이 사랑한다고 생각하는 거예요. நாம் நினைக்கிறோம் நல்ல வேட்டைக்காரர்கள், திறமையானவர்கள், நன்மை செய்பவர்கள், மற்றவர்களை நேசிப்பவர்கள், உதவி செய்பவர்கள், தேவனை சேவிப்பவர்கள், அவர்களை தான் தேவன் நேசிக்கிறார் என்று. 그 우리가 가지고 있는 내가 뭐 성경 잘 읽고 기도 열심히 하고 다음에 전도 잘하고 헌금하고 충성하고 이래 해서 신앙이 좋다 그렇게 하는데 그거 아니다 하는 걸 알리기 위해서 நாம் நினைக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் நாம் ஜெபிப்பது, நன்றாக வேதம் வாசிப்பது, நன்றாக செய்வது, நன்றாக காணிக்கை செலுத்துவது என்றானால் தேவன் கூறுகிறார் அப்படி அல்ல என்று. 그래서 창세기 27장을 기록한 거예요. அதை கூறுவதற்காக தான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை தேவன் எழுதியிருக்கிறார். 창세기 27장을 기록하실 때에 ஏனென்றால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை தேவன் எழுதிய போது 기도 잘했습니다. தேவனை நன்றாக ஜெபித்திருக்கிறேன், 죄를 좀 지키는 회개를 열심히 했습니다. நான் பாவம் செய்தேன் ஆனால் நன்றாக மனம் திரும்பி இருக்கிறேன், 숨겼습니다. உம்மை விசுவாசமாக சேவித்திருக்கிறேன் ஆண்டவரே, 했습니다. தசம பாகமாக கொடுத்திருக்கிறேன், 했습니다. நன்மையாக செய்திருக்கிறேன், அருமையாக செய்திருக்கிறேன், 했습니다. நல்ல காரியங்களை செய்திருக்கிறேன், 도왔습니다. அனாதைகளுக்கு உதவி இருக்கிறேன், 도와주었습니다. ஏழைகளுக்கு உதவி இருக்கிறேன். 그런 하나님 고개도 참아. அப்பொழுது தேவன் உங்களிடத்திலிருந்து முகத்தை திருப்பிக் கொள்கிறார். 여러분 창세기 27장 하는 얘기 바로 그겁니다. அதை தான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் கூறுகிறது. 우리가 볼 때는 사냥을 잘해서 아버지 말씀도 순종해 사냥을 잘해서 நம்முடைய கண்களில் அவர் அருமையாக வேட்டையாடுகிறார், அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறார், 그래서 요리를 해가지고 அவர் நல்ல பதார்த்தங்களை சமைக்கிறார், 갖다 드려 아버지의 축복한다고 성경에 기록돼. தகப்பனிடத்தில் கொடுத்தால் தகப்பன் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. 근데 실제로 보면은 에서는 아버지 말씀으로 복을 받을 것 같은 사람이고 அதாவது ஏசா அப்பாவுடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுகிறவர் போல தோன்றுகிறார். 보면 그런 사냥도 못하고 그러니까 그냥 자기는 복을 못 받을 줄 아는 거예요. யாக்கோபால் வேட்டையாட முடியாது, அவர் ஆசீர்வதிக்கப்படுவது போன்றே தெரியவில்லை. 그러니까 이제 야곱과 에서의 어머니 리브가가 ஆதலால் யாக்கோபு ஏசாவுடைய தாயார் ரெபேக்காள் 잘하는 에서를 도운 게 아니고 அனைத்திலும் நன்றாக செயல்படுகிற ஏசாவுக்கு உதவி செய்யவில்லை, 도 못하고 ஆனால் வேட்டையாட தெரியாது, 그것도 못하는 எதுவும் செய்ய முடியாத 야곱을 도와서 축복받도록 하는 겁니다. யாக்கோபுக்கு உதவி செய்து அவர் ஆசீர்வாதத்தை பெறும்படி செய்தார்கள். 여러분 저는 어릴 때부터 교회를 다녔습니다만은 நான் சிறு வயதிலிருந்து சபைக்கு போயிருக்கிறேன். 내가 신앙이 잘 안 되고 복음을 잘 안 전하고 자꾸 나쁜 짓만 죄를 짓는 것은 ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக வாழாமல் நான் கெட்ட காரியங்களை செய்து பாவத்தில் இருந்தேன். 그걸 잘 못해서 그렇다고 생각했어요. நான் சரியாக செய்யாததனால் தான் பிரச்சனை என்று யோசித்தேன். 내가 성경도 잘 못 읽고 வேதத்தை சரியாக வாசிக்கவில்லை, 못하고 சரியாக ஜெபிக்கவில்லை, 잘 못하고 அதிகமாக காணிக்கை செலுத்தவில்லை, தேவனை சரியாக சேவிக்கவில்லை, 또 못하고 சபையினுடைய வேலைகளை செய்யவில்லை. 그러니까 나는 복을 못 받는다고 생각해요. நான் பாவம் செய்தேன், அதனால் தான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது என்று யோசித்தேன். 그러니까 우리가 창세기 27장을 보면은 ஆனால் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை பார்த்த பொழுது 우리가 가진 생각하고 하나님의 마음은 전혀 다르다는 것입니다. நமக்கு இருக்கும் சிந்தனையும் தேவனுடைய இருதயமும் முற்றிலும் வேறுபட்டது. 여러분 우리가 이 사실을 모두 깜짝 놀랄 거란다. இந்த காரியத்தை உணர்ந்தால் நாம் அனைவரும் ஆச்சரியமாக தான் இருக்க முடியும். 만약 여러분 우리가 잘하고 충성하고 모든 걸 잘해 복을 받을 것 같으면 நாம் நன்றாக செய்து நன்மையாக செய்து நாம் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் 예수님이 이 땅에 오실 필요가 없는 거죠. இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது.
예수님은 이 땅에 오신 목적이 இயேசு இந்த பூமிக்கு வருவதன் நோக்கம் 신앙생활 잘하는 사람은 더 어려우신 것이 아니라 நன்றாக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு உதவ வரவில்லை, 못하고 ஆனால் சரியாக செய்ய முடியாதவர்கள், தோற்று போனவர்கள், அழிந்து போனவர்கள், பாவமுடையவர்கள், அசுத்தமானவர்கள், பொல்லாதவர்கள், 안 되는 사람을 구원해서 할나라 가도록 하시는 분이고 ஒன்றுமே செய்ய முடியாதவர்களை அவர் மீட்டு பரலோகத்திற்கு போகும்படி செய்கிறார். 그럼 오늘 대부분의 교회 다니는 사람 문제가 뭐냐면은 ஆனால் இன்றைக்கு பல பேர் சபைக்கு போகிறவர்களுடைய பிரச்சனை, 술을 많이 끊어서 이제 확 끊으면 하나님 복을 주실 거예요. நான் குடிப்பதை நிறுத்தி நல்லது செய்திருக்கிறேன், ஆதலால் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். 헌금을 많이 하나님 복을 주실 거야. காணிக்கைகளை கொடுத்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 가는 사람 도우면 복을 주실 거야. ஏழைகளுக்கு உதவி செய்தால் தேவன் ஆசீர்வதிப்பார். 충성하면 복을 주실 거야. விசுவாசமாக இருந்தால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். 믿음을 갖게 될 거야. அதன் பிறகு நான் விசுவாசிப்பேன். 전부 아닙니다. நிச்சயமாகவே கிடையாது. 성경에서 복 받는 사람 이야기 보면 வேதத்தில் யார் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று பார்த்தால், 가늠한 여자 விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, 이랬습니까? அவள் நன்மை செய்தாளா? 아닙니다. இல்லை. 니고데모 열심히 잘 사는 그 사람 복에 제외됐어. நிக்கோதேமும் மிகவும் முயற்சித்தான், ஆனால் ஆசீர்வதிக்கப்படவில்லை. 사마리아 여자 சமாரிய ஸ்திரீ, 38년 된 38 வருஷ வியாதியஸ்தன், 빈먼 소경 குருடன், 전부 여러분 못하는 사람을 불러서 하나님 축복하십니다. யாரால் முடியாதோ அவர்களை தேவன் அழைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். 하나님은 자기가 잘할 수 있는 사람, 저래서 죄를 스스로 씻을 수 있는 사람, 착한 사람, 충성된 일을 할 수 있는 사람, 그 사람 다 외면하죠. யாரால் சிறப்பாக செய்ய முடிந்ததோ, யாரால் பாவத்தை கழுவ முடிந்ததோ, யார் விசுவாசித்தார்களோ தேவன் அவர்களை புறக்கணித்தார். 지금 우리가 성경을 가지고 읽고 있지만 இப்பொழுது வேதத்தை நாம் வாசிக்கிறோம், 대부분 사람은 성경을 거꾸로 읽습니다. ஆனால் பலர் அதை தலைகீழாக வாசிக்கிறார்கள். 여기에 저도 처음에 창세기 27장 할 때 이해가 안 갔습니다. எனக்கும் ஆரம்பத்தில் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் புரியவில்லை. 왜 에서가 정직하게 했는데 복을 안 받고 ஏசா நேர்மையாக இருந்தார், எதற்காக ஆசீர்வதிக்கப்படவில்லை? 야곱은 거짓말했잖아요. ஆனால் யாக்கோபு பொய் கூறினார். 야곱이면서 에서라고 아버지를 속였잖아. அவர் தகப்பனை வஞ்சித்தார், நான் ஏசா என்று கூறி. 사냥도 안 했잖아요. அவர் எதையும் வேட்டையாடவில்லை. 다 해준 거 가지고 갖기밖에 안 했잖아요. அவர் செய்ததெல்லாம் தன்னுடைய தாயார் செய்ததை கொண்டு வந்ததுதான். 여기에서 하나님 우리에게 보여주시는 것은 ஆனால் இங்கு தேவன் எதை காண்பிக்கிறார்? 야곱은 자기가 잘 못하기 때문에 யாக்கோபால் சரியாக செய்ய முடியாத காரணத்தினால் 복을 받는 게 아니고 அவர் செய்ததன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படவில்லை. 뭐 때문에 복을 받냐면 யாக்கோபு எதனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்? 예수님의 은혜로 도우심으로 복을 받는 것입니다. அவர் இயேசுனுடைய கிருபையின் மூலமாகவும் சகாயத்தின் மூலமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டார். 잘 지키고 நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தால், 살고 நன்மை செய்தால், 안 짓고 பாவம் செய்யாமல், 성되고 விசுவாசமாக இருப்பது, 잘하고 நிறைய காணிக்கை தருவது, 그런 사람을 도우러 온 것이 아닙니다. அப்படிப்பட்டவர்களுக்கு உதவ இயேசு வரவில்லை. 죄가 많아서 예수님 아니면 저주를 받을 수밖에 없는 가늠한 여자, நிறைய பாவம் செய்து இயேசுவை தவிர வேற எந்த வழியும் இல்லாத விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, வரி வசூலித்த சகேயு, 자가 강도 சிலுவையில் இருந்த திருடன், 전부 다 저주를 받고 멸망을 받아야 할 사람을 사랑해서 구원해 주시는 거예요. யாரெல்லாம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் உட்பட்டு இருந்தார்களோ அவர்களை தான் இயேசு கிறிஸ்து மீட்டார். 그럴 때 여러분이 착하게 살아서 நீங்கள் நன்மையாக இருந்தால், 하나님의 충성해서 நீங்கள் விசுவாசமாக இருந்தால், 잘해서 ஜெபித்தால், 열심히 주를 섬겨서 தேவனை அருமையாக சேவித்தால், 복을 받으려고 하지 마십시오. அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற முயற்சிக்காதீர்கள். 그러나 복 받는 얘기 없습니다. வேதத்தில் அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று கூறவில்லை. 전체는 아무 길이 없고 죄만 짓고 멸망을 받을 수밖에 없는 인간을 사랑해서 வேதம் முழுவதிலும் யார் பாவம் செய்தார்களோ, யாருக்கு எந்த வழியும் முறைமையும் இல்லாமல் இருந்ததோ அவர்களை தான் தேவன் நேசித்தார். 야곱처럼 하나님의 리브가의 은혜를 입은 것처럼 யாக்கோபு ரெபெக்காளிடத்திலிருந்து கிருபை பெற்றது போல 주님은 그런 사람들에게 은혜를 베푸셔서 하나님 갈 수 있도록 모든 일을 이루는 분이 예수 그리스도입니다. இயேசு அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை தந்தார். அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியும். அந்த எல்லா காரியங்களையும் இயேசுவே செய்து முடித்தார். 저는 도둑질도 많이 하고 잘못한 게 참 많습니다. நான் திருடி இருக்கிறேன், பல தவறுகளை செய்திருக்கிறேன். 근데 여러분 제가 진짜 감사한 것은 ஆனால் நான் எதற்காக நன்றிக்குரியவனா இருக்கிறேன் என்றால், 어릴 때부터 심장이 약했습니다. என்னுடைய சிறு வயதிலிருந்து இருதயம் பலவீனமாக இருந்தது. 그래서 별로 제가 몸에 결함은 없었지만 நான் பயங்கர வியாதியஸ்தனாக இல்லை, ஆனால் 그러나 저는 좀 이렇게 몸이 약해서 과격한 운동을 좀 싫어했습니다. என்னுடைய சரீரம் பலவீனமா இருந்தபடியால் எனக்கு உடற்பயிற்சிக்குரிய காரியங்களை பிடிக்காது. 훈련을 받는데 ஆனால் ராணுவத்தில் எனக்கு ரேஞ்சர் பயிற்சி அளிக்கப்பட்டது. 훈련을 받으러 탁 갔는데 நான் அந்த ரேஞ்சர் பயிற்சிக்கு போயிருந்தேன். 올빼미 체조를 해요. எங்களுக்கு உடற்பயிற்சிகள் இருந்தது.
1번 높이뛰기. முதலாவது உயர குதித்தல். 예. 교관 1회, 여러분 1000회, 개천 1회. பயிற்சி தருபவர் ஒரு முறை குதிப்பார். நாங்கள் 1000 முறை எண்ணிக்கொண்டே குதிக்க வேண்டும். தொடர்ந்து 1000 முறை குதிப்போம். 일 마지막 구호는 붙이지 않습니다. ஆனால் கடைசி முறை குதிக்கும் பொழுது நீங்கள் சத்தமாக எண்ணக்கூடாது. 모래사에 뛰기를 1000번을 합니다. நாங்கள் 1000 முறை குதிக்க வேண்டும். அங்கு 하나, 1 2 2 합니다. தொடர்ந்து குதிப்போம். 3 999 999 1000번 하지마. 1000 என்று கூறாதே கூறாதே. 또 가서 1000개요. ஆனால் ஒருவன் 1000 என்று சத்தமாக கூறுவான். 다시 처음부터 1번부터. அப்போது பயிற்சியாளர் மறுபடியும் முதலிருந்து செய்யுங்கள். 이게 거의 하루 종일 해요. அதை நாங்கள் நாள் முழுக்க செய்வோம். 20가지가 있는데 20 வித்தியாசமான உடற்பயிற்சிகள். 높이 한 1000번 뛰고 나면 முதலாவது 1000 குதித்தல். 1000번만 뛰면 괜찮아요. 1000 முறை என்றால் பரவாயில்லை. 안돼 꼭 맞아요. 하지마. 999. அதன் பிறகு 999 அமைதியாரு 조용해. அமைதியாரு. 꼭한 1000 그래. ஆனால் ஒருவன் 1000 என்று கூறுவான். 돌아가는 거예요. மறுபடியும் முதலிருந்து செய்ய வேண்டும். 우리가 아침에 교육받으러 나갈 때 நாங்கள் காலையில் பயிற்சிக்காக வெளியே போவோம். 한 통에다 소금을 잔뜩 갖다 놔요. அவர்கள் உங்களுக்காக பெரிய உப்பு குவியலை குவித்து வைத்திருப்பார்கள். 소금을 한 주먹씩 먹고 수통에다 넣어요. நாங்கள் கை நிறைய உப்பை எடுத்து சாப்பிட்டு நாங்கள் தண்ணீர் பாட்டில்களை எடுத்துக்கொள்வோம். 그 유격 훈련 받을 때 얼마나 땀을 많이 흘리는지. நாங்கள் அந்த ரேஞ்சர் பயிற்சியின் போது அதிகமாக வேர்வை சிந்துவோம். 몸에 물기가 다 솜기가 다 빠져나가요. சரீரத்தில் உள்ள உப்பும் தண்ணீரும் இல்லாமல் போய்விடும். 우리 1리터짜리 수통을 가지고 다니는데 நாங்கள் 1 லிட்டர் தண்ணீர் பாட்டில் எடுத்துக்கொள்வோம். 뭐 금방 10통을 먹어요. அது மிக சீக்கிரமாக காலியாகிவிடும். 돌아가면 또 목말라요. அதை குடிக்க குடிக்க தாகம் ஏற்படும். 하도 많이 흘리기. அதிகமாக வேர்வை சிந்துவோம். 힘들어요. அது கடினமாக இருந்தது. 그래서 이제 유격을 적진 속에 하는 훈련이기 때문에 அதன் பிறகு எதிரிகளை தாக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். 아픈 산꼭대기 도로를 타고 강으로 뛰어내리는 உயர மலைகளிலிருந்து கேபிள் வழியாக ஆற்றில் இறங்கக்கூடிய பயிற்சிகளை செய்வோம். 450m 되는 건 몇 초 만에 떨어져요. 450 மீட்டர்களை ஒரே செகண்டில் நாங்கள் கடந்து விடுவோம். 이쪽 산에 저쪽 산까지 강이 가운데 줄을 타고 외줄 타기, 2줄 타기, 3줄 타기. ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகும்பொழுது கீழே 6 இருந்தால் எவ்வாறு ஒரு கயிறு 2 கயிறு 3 கயிறுகளுக்கு தாவுவது என்று பயிற்சி எடுத்தோம். 올빼미 제조하고 났는데 அந்த நேரத்தில் இந்த உடற்பயிற்சிகளை செய்த பிறகு 교관이 집합했어요. பயிற்சியாளர் கூடுங்கள் என்று கத்துவார். 달려가려고 하니까 몸이 움직이잖아요. நான் போக விரும்பினாலும் என்னுடைய சரீரம் நகராது. 늦었어요. நான் அப்படியே விழுந்து விடுவேன். 그때 이제 21살이니까 அப்போது எனக்கு 21 வயது, 한참 젊을 때니까 வாலிப வயது. 한 3일 쉬니까 3 நாட்கள் விடுமுறை கிடைத்தால் 몸이 회복이 됐어요. நான் சகஜமாக மாறுவேன். 그때 내가 심장에 문제가 있는 거야. அந்த நேரத்தில் இருதயத்தில் கோளாறு இருப்பதை உணர்ந்தேன். 근데 젊을 때 괜찮았는데 இளமையாக இருந்தபோது பரவாயில்லை. 나이가 이제 50살이 딱 되고 난 뒤부터 ஆனால் 50 வயதான பொழுது 이제 심장에 문제가 일어나는 거야. என்னோட இருதயத்தில் பிரச்சனை ஏற்பட ஆரம்பித்தது. 진짜 어려웠어요. மிகவும் கடினமாக இருந்தது. 맥이 딱딱딱 뛰다가 என்னோட இருதயம் துடிக்கும் துடிக்கும் துடிக்கும். 그래요. அதன் பிறகு நிறுத்திவிடும். 기분이 묘해요. நான் ஒரு மாதிரியான உணர்வை பெறுவேன். 이제 안 뛰면 바로 죽는 거잖아요. மறுபடியும் துடிக்கவில்லை என்றால் நான் இறந்து போவேன். 안 가면 죽는데 சீக்கிரமா இறந்து போய் விடுவேன். 다 회개는 좀 또 다 뛰기 시작해요. கொஞ்சம் காத்திருந்தால் மறுபடியும் துடிக்கும். 몸이 너무너무 안 좋아. என்னுடைய ஆரோக்கியம் மிக மோசமாக இருந்தது. 이제 한양대학병원 일주일 동안 검사를 했는데 ஆன்யாங் பல்கலைக்கழகத்தில் 1 வாரத்திற்கு எனக்கு சிகிச்சை அளித்தார்கள். 병명을 잘 몰랐어요. அவர்களால் என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. 내가 이제 그래서 미국 의료에 가서 세계 최고 심장 전문의한테 몸을 보였어요. அதன் பிறகு நியூயார்க்குக்கு சென்று உலகத்தில் தலை சிறந்த இருதய மருத்துவரிடத்தில் சென்று நான் சிகிச்சை பெற்றுக் கொண்டேன். 그 사람은 나이가 한 80이 넘었는데 அந்த மருத்துவருக்கு 80 வயதா இருந்தது. 병원에 정년 퇴직을 했어요. அவர் ஏற்கனவே மருத்துவமனையிலிருந்து ஓய்வு பெற்றார். 그러면서 이제 병원에 그냥 놀아요. அவருக்கு அதிகமான வேலை இல்லை. 그러니까 특별한 심장병 환자를 봐주는 거예요. சில விசேஷ இருதய நோய்களை மாத்திரம் கவனிப்பார். 그분이 저를 가지고 하루 종일 가지고 놀았어요. அவர் முழு நாளும் என்னை சோதித்து என்னுடைய பிரச்சனை என்னவென்று பார்த்தார். 러닝머신에 가서 뛰라고 하라 그러고 별별까지 다 했어요. அவர் சில காரியங்களை சிகிச்சைக்காக செய்திருந்தார். 저녁 때 나한테 이야기하기를 மாலை நேரத்தில் இடத்தில் வந்து கூறினார், 당신은 현대의학을 고칠 수 없다. நவீன மருத்துவம் உனக்கு உதவாது. 1999년 제 심장 때문에 굉장히 어려웠어요. 1999 என்னோட இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தேன். 미국에 뉴욕 집회를 하는데 அந்த நேரத்தில் நியூயார்க்கில் எனக்கு ஒரு கருத்தரங்கு இருந்தது. 어떤 분이 호주에서 카나다에서 가져온 거라고 하면서 무슨
그 음료였어요. இந்த நபர் நான் கனடாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறி எனக்கு ஒரு பானத்தை கொடுத்தார். 그게 이제 우리 몸에 좋다고 억지로 먹으라는 거예요. உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று என்னை அவர் குடிக்க சொன்னார். 난 막 그런 거 너무 싫어하거든요. எனக்கு அவற்றை பிடிக்கவில்லை. 하도 졸라가지고 ஆனால் அவர் குடிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். 한컵 마셨어요. ஆதலால் பாதி கப் நான் குடித்தேன். 우리 그 김영호 목사는 நம்முடைய சபை போதகர் கிம் யங்கோ அவர்கள் 물 마시다 그래요. அவர்கள் 2 கப்புகள் குடித்தார். 전부 배탈이 나요. எங்களுக்கு வயிறு வலி ஏற்பட்டது. 설사는 아주 고생해요. பயங்கரமான வயிற்றுப்போக்கு இருந்தது. எங்களுக்கு கடினமாக இருந்தது. 도저히 뉴욕 다음에는 이제 페루를 가야 하는데 நியூயார்க்கில் கருத்தரங்கு முடித்து நான் பெருவிற்கு செல்லவிருந்தது. 페루에 이제 갈까 말까 아내하고 의논했어요. மனைவியிடத்தில் பெருவுக்கு போகலாமா வேண்டாமா என்று ஆலோசித்தேன். 몸까지 견디기 어려운 거예요. இப்படிப்பட்ட சரீரத்தை வைத்துக் கொண்டு எங்களால் போக முடியாது. 약속됐으니까 ஆனால் ஏற்கனவே அந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. 나 죽더라도 가자. நாம் சென்று மறிக்கவிருந்தாலும் போகலாம். 그래서 이제 가서 집회를 했어요. ஆதலால் அங்கு சென்று மாநாடு செய்திருந்தேன். 그날 저녁에 제가 강대상 뒤에 앉아 있는데 முதலாவது மாலையில் போடியத்திற்கு பின்பாக உட்கார்ந்திருந்தேன். 이제 목사가 사회를 했는데 போதகர் ஈயோங்ஜே அவர்தான் எம்சியாக இருந்தார். 이제 사람 나 이제 뒤에 앉아 막 가슴 얼마나 뛰는지 막 견딜 수가 없어. நான் உட்கார்ந்திருக்கையில் என்னுடைய இருதயம் பளபளப்பாக இருந்தது. என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. 딱 뒤에 지하실에 가니까 선수 대기실 거기 한참 누워 있다 올라오고 그랬어. அதன் பிறகு கீழ்த்தளம் சென்று அங்கிருந்த ஓய்வறையில் சற்று ஓய்வெடுத்துவிட்டு படுத்துவிட்டு நான் வந்திருந்தேன். 그래 간신히 설교를 끝냈는데 என்னுடைய செய்தியை நான் முடித்திருந்தேன். 이영재 목사가 사회를 하면서 ஆனால் போதகர் ஈயோங்ஜே அவர்கள் மக்களிடத்தில் கூறினார், 목사님 오셨는데 혹시 여러분 에이즈나 병 걸린 사람 오시면 고쳐주겠다고. போதகர் பார்க் அவர்கள் இங்கு இருக்கிறார். உங்களுக்கு எய்ட்ஸ் போன்ற ஏதாவது நோய் இருந்தால் போதகர் உங்களுக்காக ஜெபிப்பார், நீங்கள் வாருங்கள். 난 막 너 야 용재야 너 나 죽이려고 한장했나 그래. நான் யோசித்தேன், ஈயோங்ஜே என்னை கொல்ல விரும்புகிறாயா? 그 200명 안수하는 얼마나 고생하지. 200 பேருக்கு நான் தலை மீது கை வைத்து ஜெபித்தேன். அது கடினமாக இருந்தது. 마치고 들어 누워 있었어요. அதன் பிறகு நான் மறுபடியும் படுத்துக் கொண்டேன். 그리고 이제 비행기를 타고 오는데 கருத்தரங்கை முடித்துவிட்டு வானூர்தி நிலையத்திற்கு சென்றேன். 공항에 다 마중을 왔어요. எல்லா சகோதர சகோதரிகளும் வழி அனுப்புவதற்காக வந்திருந்தார்கள். 하고 이제 자기 돌아가면서 நான் வானூர்தியில் ஏறி போகவிருந்த பொழுது 전부 그랬다. 박옥수 목사 이제 마지막이다. சகோதர சகோதரிகள் என்னை பார்த்து போதகர் பார்க்கருடைய கடைசி காலம் வந்து விட்டது, 그렇게 생각. சீக்கிரமாக மறுத்து விடுவார் என்றுதான் யோசித்தார்கள். 그때 우리는 이제 대전에 있을 때인데 அந்த நேரத்தில் நான் தேஜோனில் தங்கியிருந்தேன். 짜리 우리가 선교 센터를 짓는데 8 மாடி ஊழியத்தின் மையத்தை நாங்கள் கட்டி கொண்டிருந்தோம். 여기에 올라가서 일한 인부들을 막 맥이 멎으니까 막 눈을 감아서 못 봤어요. உயரத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்த பொழுது என்னால் பார்க்கவே முடியவில்லை. என்னுடைய இருதயம் அதிகமாக துடித்தது. துடிப்பு நிற்பது போன்று தோன்றினது. 너무 막 가다 마음대로 서는 거예요. விருப்பப்படும் போதெல்லாம் என்னுடைய இருதயம் நின்று போனது. 심장하니까 좀 대화도 안 되고 என்னால் இருதயத்தோடு பேச முடியாது. 알아듣지도 못하고. நான் கூற விரும்புவதை இருதயத்தால் கேட்கவும் முடியாது. 9년 그 여름 수양회 때도 1999 கோடைக்கால புத்துணர்ச்சி முகாமில் 말씀만 저는 그 텐트에 누워 있고 நான் பிரசங்கித்து விட்டு என்னுடைய கூடாரத்திற்குள் சென்று படுத்தேன். 저녁에 잠을 자는데 ஒரு மாலை நேரத்தில் நான் தூங்க போயிருந்தேன். 가만히 생각해 보니까 அதை குறித்து யோசித்தேன். 오늘 내가 본부에서 주일학교까지 한 500m쯤 되는데 그게 한 4번을 왔다 갔다. அந்த தலைமையகத்திலிருந்து ஞாயிறு பலி நடக்கும் இடத்திற்கு 500 மீட்டர் தொலைவாகும். ஆனால் நான் 4 முறை நடந்து சென்று போய் வந்திருந்தேன். 믿어지지가 않는 거예요. என்னால் நம்ப முடியவில்லை. 한 번 다는 적어도 1km는 안 돼도 1km 가까이 되는. ஒரு முறை போய் வருவதற்கு 1 கிலோமீட்டர் தொலைவாகும். 모래길을 오늘 4번 4km를 걸었다. 믿어지지가 않는. நான் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே சென்று வந்திருந்தேன். அதை என்னால் நம்ப முடியவில்லை. 만 생각을 해봐도 அதை குறித்து எவ்வளவுதான் யோசித்து பார்த்தாலும் 4번 갔다 온 게 맞아요. அது சரிதான். நான் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போயிருந்தேன். 그 모래사장이 그 뜨거운 모래사장을 그렇게 걸을 수 있었어. அந்த சூடான மணலில் என்னால் அவ்வளவு நடந்து செல்ல முடிந்தது. 그날 그 텐트 안에 자면서 அன்று இரவு என்னுடைய கூடாரத்திற்குள் நான் தூங்கின பொழுது 내 병을 다 고쳤단 마음이다. தேவன் என்னை குணப்படுத்தினார் என்ற இருதயம் எனக்கு இருந்தது. 이튿날 아침 일어나서 அடுத்த நாள் காலையில் எழுந்திருந்தேன். 조깅을 하기 시작. நான் வெளியே அப்படியே நடந்து கொண்டிருந்தேன். 수양회 마치고 제가 대전에 왔는데 우리 교회가 서대전 여자고등학교하고 가까워요. புத்துணர்ச்சி முகாம் முடிந்த பிறகு நான் நம்முடைய சபைக்கு வந்திருந்தேன். அது ஒரு மேல்நிலை பள்ளிக்கு அருகாமையில் இருக்கிறது. 운동장이 한 바퀴 돈 300m인데 அந்த பள்ளி வளாகத்தின் பந்தய சுற்று வட்டம் ஒன்று 300 மீட்டர் தொலைவு இருக்கும். 두 바퀴 돈 옆구리가 아파 못 돌겠어. அதில் 2 சுற்று வட்டங்களை நான் தாண்டின பொழுது என்னுடைய கால் அதிகமாக வலித்தது. 그래서 뛰었어. நான் தொடர்ந்து ஓட ஆரம்பித்தேன். 하나님 내 병을 다 고쳤다는 마음이 들어. தேவன் என்னை முற்றிலும் குணமாக்கினார் என்ற இருதயம் எனக்கு இருந்தது. 키로 뛰고 நான் 1 கிலோமீட்டருக்கு ஓடினேன், 2 கிலோமீட்டர், 뛰고 3 கிலோமீட்டர்,
கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கு ஓடினேன். 운동 하나 가벼운 운동 하나 사서 சில ஷூக்களை நான் வாங்கியிருந்தேன். 그 아프리카 갈 때 아프리카 새벽마다 일어나 뛰었고 ஆப்பிரிக்காவில் இருக்கும் பொழுதெல்லாம் அதிகாலையில் எழுந்து நான் ஓடுவேன். 뛰었어요. ரஷ்யாவில் இருக்கும் பொழுதும் நான் காலையில் எழுந்து ஓடுவேன். 막 하는 게 நான் ஓடின பிறகு எனக்கு வேர்க்கும், 너무 기분이 좋아요. ஆனால் அது எனக்கு நலமாக இருக்கும். 하나님이 제 심장을 깨끗하게 고쳐주시고 தேவன் முற்றிலுமாக என்னோட இருதயத்தை குணமாக்கினார். 여러분 제가 하나님에 의해서 되어진 것들이 너무 많은 거예요. தேவன் மூலமாக பல்வேறு காரியங்கள் நடைபெற்றது. 그래서 하나님을 믿어라. ஆதலால் தேவனை விசுவாசிக்க வேண்டும். 하나님 구하면 주실 줄 믿는 그 마음을 하나님이 길러줬어요. தேவன் அவரை தேடுகிற இருதயத்தை எனக்குள் அதிகமாக வளர்த்தார். 제가 그 창에 장팔이 있을 때인데 நான் கோச்சாங் மற்றும் ஜாங் பள்ளியில் இருந்த பொழுது 그때도 하나님 내게 일을 하셨어요. அந்த நேரத்திலும் தேவன் என் மூலமாக கிரியை செய்திருந்தார். 연락이 왔는데 ஒருமுறை ஒரு தொலைபேசி வந்தது. 월요일 날 대구 선교센터에 오라는 명령이 왔어요. அவர்கள் தேகுவில் இருந்த ஊழிய தலைமையகத்திற்கு என்னை வருமாறு கூறினார்கள். 그날이 금요일쯤 되는 அந்த தொலைபேசி எனக்கு வெள்ளிக்கிழமை அன்று வந்தது. 갈 여비가 없는 거예요. ஆனால் தேகுவுக்கு போவதற்கு எனக்கு பணம் இல்லை. 그날부터 기도를 했어요. அன்றைக்கு நான் ஜெபித்தேன். 토요일 날, சனிக்கிழமை போனது, 일요일 날, ஞாயிறு வந்தது. 일요일 날 예배를 마치고 광고를 했습니다. ஞாயிறு ஆராதனை முடிந்ததும் நான் அறிவித்தேன், 난 내일 대구 간다고. நாளை நான் தேகுவிற்கு போகிறேன். 아무도 없다고. ஆனால் சபையில் யாரும் இல்லை. 그래서 내가 이런 얘기를 누군가 나 여비 좀 안 줄까 그런 생각을 했어요. அந்த அறிவிப்பை கொடுத்தால் பயணத்திற்கு யாராவது எனக்கு கட்டணத்தை தருவார்கள் என்று நம்பினேன். 근데 아무도 일을 안 주는 거예요. ஆனால் யாரும் எனக்கு பயண கட்டணத்தை தரவில்லை. 이제 월요일 아침이 됐어요. திங்கட்கிழமை காலை வந்தது. 가방을 들었어요. என்னுடைய பையை எடுத்துக்கொண்டேன். 그래 돈은 한 푼도 없는 거예요. என்னிடத்தில் எந்த பணமும் இல்லை. 그래서 이제 가야 하는데 நான் போக வேண்டும். 버스 정류소로 갔어요. நான் பேருந்து நிலையத்திற்கு போனேன். 정류소 가에 길가에 가는 길 옆에 바로 பேருந்து நிலையத்திற்கு போகும் வழியில் 우리 교회 재정 맡은 그 형제님이 계셨는데 சபையின் பொருளாதாரத்திற்கு பொறுப்பாளராக இருந்த சகோதரரின் வீடு இருந்தது. 실제로 재정에 우리 교회 거의 헌금 도는 게 없으니까 뭐 வழக்கமாக எப்படியோ சபைக்கு அந்த அளவுக்கு காணிக்கை வரும். 그분은 학교 이제 거창 중학교 교사고 அவர் கோச்சாங் நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக இருந்தார். 그 부인은 그 앞에서 이제 문방구를 해요. அவருடைய மனைவி ஸ்டேஷனரி கடை வைத்திருந்தார்கள். 그 내가 이제 그 시내 시외버스 정류소까지 가는 길이 그 길을 지나가는데 பேருந்து நிலையத்திற்கு போக வேண்டும் என்றால் அவருடைய வீட்டை கடந்து போக வேண்டியிருக்கும். நான் 내가 이제 그 길을 가면서 오늘 그 형제 집에 가볼까? நடந்து போன பொழுது அந்த சகோதரனுடைய வீட்டிற்கு போகலாமா என்று யோசித்தேன். 네가 하나님 믿으면서 뭐 사람을 의지해? நீ தேவனை விசுவாசித்தால் எதற்காக மனிதனை சார்ந்திருக்க வேண்டும்? 사람 의지하는 게 아니고 그물 재정 맡으면 혹시 여비 좀 이야기? 그건 안 돼. நான் மனிதனை சார்ந்து இல்லை. அவர் சபையின் பொருளாதார பொறுப்பாளர். அவர் எனக்கு கொஞ்சம் காணிக்கை தரலாம், அவ்வளவுதான். 할 필요가 없지. நான் தேவனை நம்புகிறேன். மனிதனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 그런 이제 막 싸움이 일어났어. அந்த சண்டை என்னுடைய இருதயத்தில் நடந்தது. 그다 이제 제가 뭔 생각했냐면 அதன் பிறகு நான் யோசித்தேன், 그 집에 들어가는 건 아니야. அவருடைய வீட்டில் நான் நின்று போக கூடாது. 달라고 하는 것 같아. நான் பணம் வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்க வேண்டியிருக்கும். 그 집엔 들어가면 안 돼. நான் அவருடைய வீட்டிற்கு போக கூடாது. 그러니까 또 무슨 생각이냐면 இன்னொரு சிந்தனை வந்தது. 한번 아침에 내가 그 시간 좀 지나가는데 நீண்ட காலத்திற்கு முன்பாக அவருடைய வீட்டிற்கு முன்பாக போயிருக்கிறேன். 이 가게 바닥에서 막 세수라고는 இந்த சகோதரர் வீட்டிற்கு வெளியில் அவருடைய முகத்தை கழுவுவார். 비포장 도로니까 이제 그 포장 그 도로에다 물을 뿌리는 걸 봐. அவர் தண்ணீரை சாலையில் தெளிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். 그때가 거의 비슷한 시간이었어. அன்றும் அதே நேரம்தான். 이제 그 형제가 막 내가 지나가도 물을 뿌렸다 나를 전사님 어디 참 대구 가시지요. 도세요. 커피 한잔 하고 가세요. நான் கற்பனை செய்து பார்த்தேன். நான் போகும்பொழுது அவர் முகத்தை கழுவி கொண்டிருப்பார். என்னை பார்த்ததும், ஓ போதுகிறே, வாருங்கள், தேகுவுக்கு போகிறீர்களா, வீட்டில் காபி சாப்பிட்டு போங்கள் என்று கூறுவார். 가면 안 돼. நான் யோசித்தேன், இல்லை, போக கூடாது. 기대하는 거야. அது மனிதனை நம்புவதாகும். 봐야지. நான் தேவனை பார்க்க வேண்டும். 그다 이제 그런 생각을 하다가 அவ்வாறு நான் யோசித்த பொழுது 갑자기 내가 내 밖에서 나의 모양을 봐. திடீரென்று வெளியிலிருந்து என்னுடைய சாயலை பார்த்தேன். 너무 불쌍한 거예요. அது மிகவும் பரிதாபத்திற்குரிய நிலையில் இருந்தது. 여행을 해도 여비는 없고 딴 사람은 주길 바라고 그게 너무 초라하고 따분한 거예요. நான் பயணம் செய்ய வேண்டும், ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை, உதவி செய்வதற்கும் யாரும் இல்லை. நான் மிகவும் பரிதாபமாக இருந்தேன்.
그러니까 내가 무슨 생각이 들었냐면은 ஆதலால் நான் என்ன யோசித்தேன் என்றால், 난 한평생 복음 전도자가 되어 돈 벌이는 안 할 건데 என்னுடைய முழு வாழ்க்கையும் நாம் சுவிசேஷம் அறிவிக்கிறவராக இருக்க போகிறேன், பணத்தை சம்பாதிக்க போவதில்லை. 이렇게 살아야 하냐? என்னிடத்தில் பயண கட்டணம் இல்லை என்றாலும் நான் இப்படியே இருக்கிறேன். 난 이렇게 살긴 싫다. நான் இவ்வாறு வாழ விரும்பவில்லை. 나 대구 안 가면 이렇게 나지 않겠다. தேகுவுக்கு போக முடியாவிட்டாலும் தேகுவுக்கு போகாமல் இருக்கிறேன், ஆனால் இவ்வாறு வாழ முடியாது. 이 하나님 나 하나님 사람 의지 안 하고 하나님 바라보겠어. அதன் பிறகு தேவனை நோக்கி நான் மனுஷனை நோக்கி பார்க்க போவதில்லை, உம்மை நோக்கி பார்க்கிறேன். 그래서 일부러 그 형제 집 앞으로 한 거 둘러서 갔어요. நான் வேண்டுமென்ற அந்த சகோதரருடைய வீட்டின் வழியாக போகாமல் சுற்றி போனேன். 주려면 그 형제 집에 가도 안 주시면 안 주고 தேவன் எனக்கு தர வேண்டும் என்றால் அவருடைய வீட்டிற்கு போகாமல் இருந்தாலும் எனக்கு தருவார். 그 집에 안 가도 주실 거다. தேவன் எனக்கு தர விரும்பவில்லை என்றால் அவருடைய வீட்டிற்கு போனாலும் எனக்கு தரமாட்டார். 다시 이제 본 길에 들어섰는데 ஆதலால் அவருடைய வீட்டை சுற்றி நான் பேருந்து நிலையத்திற்கு சென்றேன். 뭐라 큰 글씨 쓴 버스 천천히 이제 시내 지내놓은 동안 손님 태우려고 걸어가고 있어요. அதன் பிறகு தேகுவுக்கு போகவிருந்த பேருந்து பயணிகளை ஏற்றுவதற்காக வந்து நின்றது. 저 차를 내가 타야 하는데 அந்த பேருந்தில் தான் நான் ஏற வேண்டும். 내 손을 들까 말까 சைகை காட்டி நிறுத்தலாமா வேண்டாமா, 이제 그거 망설이고 있었어요. நான் என்ன செய்வதென்று தடுமாறினேன். 버스가 내 앞에 딱 서는 거예요. ஆனால் எனக்கு முன்பாக வந்து அந்த பேருந்து நின்றது. 문이 열렸어요. கதவு திறந்தது. 그래서 뭐 이건 타라는가 보다. ஏறுங்கள் என்று அர்த்தம். 탔어요. ஆதலால் உள்ளே போனேன். 탔는데 உள்ளே போனதும் 그때 버스 안에서 박 전사님 빨리 오라고 பேருந்தின் உள்ளே இருந்து யாரோ போதகர் பார்க்க அவர்களை வாருங்கள் என்று கூறினார்கள். 어떤 부인 자매님이었어요. அது ஒரு திருமணமான சகோதரியார். 제가 대구에서 우리 같은 교회에 있던 자매님. நான் தேகு சபையில் அவர்களோடு இருந்திருக்கிறேன். 그분이 이제 그분 옆에 앉아서 같이 대우를 하는. தேகு சபையிலிருந்து எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, ஆதலால் அவர்களிடத்தில் நான் சென்று உட்கார்ந்தேன். 차가 시내를 보내서 막 달리기 시작하니까 அதன் பிறகு அந்த பேருந்து அங்கிருந்து நகர்ந்து சென்று போக ஆரம்பித்தது. 버스 안내양이 한 손에 그 버스 표를 들고 볼펜 들고 저에게 왔어요. பேருந்தில் இருந்த கண்டக்டர் டிக்கெட் கேட்பதற்காக என்னிடத்தில் வந்தார்கள். 제가 자매님한테 그랬어요. அதன் பிறகு அந்த சகோதரியின் இடத்தில் கூறினேன், 버스비 없어요 그랬어요. சகோதரியின் இடத்தில் பயணம் செய்ய பணம் இல்லை. 다 안다고. அவர்கள் எனக்கு தெரியும் என்று கூறினார்கள். அவர்கள் எனக்கான டிக்கெட் தொகையை செலுத்தினார்கள். 잘 갔어요. அதன் பிறகு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து போனோம். 자매님 그날 아침에 이런 이야기를 했어요. அதன் பிறகு அன்று அந்த சகோதரியின் இடத்தில் கூறினார்கள், 자기는 그 창에서 한 3-40리 가면 마리 반숨이란 데가 있는데 கோச்சாங்கிலிருந்து மாரி பன்சூன் என்ற இடம் இருக்கிறது. 그게 자기 옛날 친정집이었다. அது அவருடைய சொந்த ஊராய் இருந்தது. 사람 다 죽고 친정 어머니 혼자 살아 계시다. அனைவரும் இறந்து போனார்கள், அவருடைய தாயார் மாத்திரம் தனித்திருந்தார்கள். 1년에 어머니 생일이나 설 때 한 2-3번씩 집에 와서 어머니를 뵙고 가다. ஒரு வருடத்திற்கு இவர் அவருடைய தாயாரை 2-3 முறை சந்திக்க வருவார், பிறந்த நாள், புத்தாண்டு நாள் என்று. 대구 시내에 있으니까 그래 돈을 좀 만지는데 இந்த சகோதரி தேகுவில் இருந்ததனால் இவரிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்தது. 시내 시골에 오면 시원 돈이 너무 귀해서 ஆனால் அவளுடைய சொந்த ஊரில் பணம் சம்பாதிப்பது என்பது கடினமான விஷயம். 갈 때마다 지갑을 꺼내가 돈을 차비반도 다 어머니 주고 온다거든. எப்போதெல்லாம் தன்னுடைய சொந்த ஊரில் இருந்து வருகிறார்களோ பயண கட்டணத்தை மாத்திரம் வைத்துவிட்டு மற்ற பணத்தை எல்லாம் தன்னுடைய தாயாரிடத்தில் கொடுத்து விட்டு வருவார்கள். 오늘은 이제 버스를 타려고 큰 길을 기다려 버스가 오는데 ஆனால் அன்று அவர்கள் சாலையில் சென்று பேருந்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். 지갑을 열어가지고 돈 남는 걸 버스 놔두고 다 어머니 줘야 하는데 자꾸 돈을 지갑을 쑤시 넣더래요. அவர்கள் தன்னிடத்தில் இருந்த பணத்தை எல்லாம் தாயாரிடத்தில் கொடுப்பதற்காக தன்னுடைய பையை திறந்தார். ஆனால் அவர்கள் மறுபடியுமாக பணத்தை பைக்குள் போட்டுக் கொண்டார்கள். 돈 줄자 멍하니 쳐다보고 계시더라고요. அதன் பிறகு பேருந்தில் ஏறுகையில் அவருடைய தாயார் பணத்தை எண்ணி அவரை பார்த்தார். 버스가 떠났어. அப்போது பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. 내가 왜 어머니 돈 안 주고 인생까지 돈을 가져왔지? அவர்கள் யோசித்தார்கள், எதற்காக என்னுடைய தாயாரிடத்தில் நான் பணத்தை தரவில்லை, 내가 왜 이렇게 인색해졌지? எதற்காக நான் இப்படி ஆனேன். 근데 그 버스 그 차에 와 쉬었다 다시 출발하는데 அந்த பேருந்து கொச்சாங்கில் நின்று அதன் பிறகு செல்லவிருந்தது. 자매님 앞자리에서 내가 가방을 들고 오는 걸 봤어요. அப்போது பேருந்தின் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த சகோதரியார் நான் பையை மாட்டிக்கொண்டு வெளியே செல்வதை பார்த்தால், 가방을 들고 내가 털면 대구하는 거죠. நான் பையை மாட்டிக்கொண்டு போனால் தேகுவுக்கு போகிறேன் என்று அர்த்தம். 하나님 저 박전도사 여비주라고 그랬구나. ஓ தேவன், நான் போதகர் பார்க்க அவர்களுக்கு பயண கட்டணத்தை கொடுக்க விரும்புகிறார். 우리 같이 갈 사람이 있다고. ஓ பேருந்தை நிறுத்துங்கள், அவரை ஏற்ற வேண்டும். 그래 그 자매님이 차를 세운 거예요. ஆதலால் அவர்கள் பேருந்தை நிறுத்தினார்கள்.
우리는 대구까지 갔습니다. அதன் பிறகு நாங்கள் தேகுவுக்கு போய் கொண்டிருந்தோம். 하나님이 자기 집에 가자고 저를 데리고 갔어요. அந்த சகோதரி அவருடைய வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார். 얼마나 보면 고생이 많노. அவர்கள் என்னை பார்த்து உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்று யோசிக்கிறேன். 그래서 정심을 해주어 정심을 잘 먹었습니다. அருமையான உணவை எனக்காக சமைத்து கொடுத்தார். நாங்கள் சாப்பிட்டோம். 근데 조금만 기다리더라고요. கொஞ்சம் காத்திருங்கள் என்று கூறினார். 우리 다녀오되 돈을 빌려오는 걸 같이. அவர் வெளியே சென்றார், பணத்தை எடுப்பதற்காக சென்றார் என்று யோசித்தேன். 주먹까지 제 주머니에다 넣어주면서 அவர்கள் கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து என்னுடைய பையில் போட்டார்கள். 수고하노 그러면서 잘 가라고 그러더라고요. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மகத்தான வேலையை செய்யுங்கள் என்று கூறினார்கள். 그날 저녁에 이제 제가 선교센터에 와서 அந்த மாலை வேளையில் நான் என்னுடைய ஊழிய தலைமையகத்தில் இருந்தேன். 잠을 자려고 이제 자기 기도라 무릎을 꿇었는데 நான் தூங்க போவதற்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபித்தேன். 오늘 아침에 됐던 그 이야기가 상세히 떠오르는 거예요. அந்த காலையில் நடந்ததை நான் அதிகமாக எண்ணி பார்த்தேன். 내가 그 손영년님 집에 들어갔더라면 நான் அந்த சகோதரருடைய வீட்டில் நின்றிருந்தால் 버스는 그냥 지나갔을 거예요. பேருந்து கடந்து சென்றிருக்கும். 날 위해 그 자매님 통해서 내 버스를 준비하셨는데 அந்த சகோதரி மூலமாக தேவன் அந்த பணத்தை ஆயத்தப்படுத்தி இருந்தாலும் 내가 그러고 그 손영년이 날 보고 뭐 아무 말도 안 하고 그러면 저 전사님 뭐 대구 잘 다녀오세요. 그럼 내가 어떡합니까? சகோதரர் சோன் அவர்கள் என்னிடத்தில் எதுவும் கொடுக்காமல் நீங்கள் அருமையாக போய் வாருங்கள் என்று கூறியிருந்தால் என்ன ஆயிருக்கும்? 내가 어렵게 마음 안에서 이야기를 봤어요. ஆதலால் என்னுடைய இருதயத்தில் கடினமாக நான் கூறியிருந்தேன். 형님 사실은 죄송하지만 제가 버스비가 없어요. நான் கொஞ்சம் கற்பனை செய்து பார்த்தேன். ஓ சகோதரரே, நான் தேகு செல்வதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை. 와서 갚아드릴게 버스만 좀 돌려주십시오. நான் தேகுவுக்கு சென்று வந்ததும் உங்களிடத்தில் திருப்பி தருகிறேன். இப்போது கொஞ்சம் பணம் தாருங்கள். 생각을. இவ்வாறு நான் யோசித்து பார்த்தேன். 그 형님, 아이고 어떡하나 전사 우리 집에 돈이 다 떨어졌는데. அந்த சகோதரர் என்னை பார்த்து, ஓ போதகரே, நம்மிடத்தில் இப்போது பணம் இல்லை என்று கூறியிருந்தால், 그렇게 하면 내가 어떻게 배를 째요? 어때요? அவ்வாறு அவர் கூறினால் நாம் என்ன செய்ய முடியும்? என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 그러니까 내가 그 집에 들어갔으면 그 날 위해 준비한 돈을 내가 못 받았을 거야. நான் அந்த சகோதரருடைய வீட்டுக்கு போயிருந்தால் எனக்காக ஆயத்தமாக இருந்த பணத்தை பெற்றிருந்திருக்க முடியாது. 그러니까 그때부터 내가 하나님을 의지하지 인간을 바라봐. 정말 내 마음에서 끊어버려. அந்த நாளிலிருந்து தேவனை மாத்திரம் சார்ந்து பார்த்தேன், மனிதனை பார்ப்பதை நிறுத்தினேன். 여러분 그날부터 지금까지 அந்த நாளிலிருந்து இன்று வரை 내가 하나님을 의지하고 바라고 살면서 நான் தேவனை பார்த்து தேவனை சார்ந்து வாழ்ந்த பொழுது 어느 누구에게 내가 어렵다, 돈이 없다, 좀 도와줘라, 빌려줘라 해본 적이 없어요. நான் யாரையும் பார்த்து எனக்கு கடினமாக இருக்கிறது, எனக்கு பணம் வேண்டும், கொஞ்சம் பணம் தாருங்கள் என்று கேட்கவில்லை. 하나님이 진짜 아무것도 없고 부족한 내가 하나님 어찌 하나님 돕는 걸 봤어요. நான் மிகவும் பலவீனன், குறைபாடு உள்ளவன், ஆனால் தேவன் என்னோடு இருப்பதை, எனக்கு உதவி செய்வதை நான் பார்த்தேன். 하나님을 믿는다는 것은 ஆதலால் தேவனை விசுவாசிப்பது என்பது 내가 하는 나라 갈 만큼 열심히 기도하고 성경 잘하고 착하고 그래가지고 내가 죄를 점점 제 쪽으로 기울이면 지옥 가고 하나님 쪽으로 기울이면 천국 가고 그런 게 아니에요. ஆதலால் பரலோகத்திற்கு செல்வதற்கு நான் அதிகமாக ஜெபித்து வேதம் வாசித்து நல்ல காரியங்களை செய்து இவ்வாறு செய்யவில்லை என்றால் நான் நரகத்திற்கு தான் போவேன் என்ற காரியமே கிடையாது. 여러분 하늘나라는 누가 가냐면 죄를 지은 죄인이 가는데 யாரால் பரலோகத்திற்கு போக முடியும்? பாவம் செய்த ஒரு பாவி. 내가 아무것도 길이 없고 방법이 없고 예수 그리스도만 있을 때 그때 예수님이 일하는 거예요. எனக்கு எந்த முறையும் இல்லாமல் வழியும் இல்லாமல் இயேசு மாத்திரமே இருந்தால் அப்பொழுது இயேசு கிரியை செய்வார். 그렇기 때문에 우리가 죄사함을 하나님 온전히 예수님으로 말미암아 되어져야 하는데 ஆதலால் தான் நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் சார்ந்திருக்க வேண்டும். 신앙들은 거꾸로 하고 있다는 거죠. ஆனால் பலர் ஆவிக்குரிய வாழ்க்கையை தலைகீழாக வாழ்கிறார்கள். 하고 நான் செய்ய வேண்டும், 잘하고 நான் நல்லது செய்ய வேண்டும், நான் ஜெபிக்க வேண்டும், 잘해서 하늘나라 가려고. நான் இதை செய்து நன்றாக செய்தால் நான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று மக்கள் யோசிக்கிறார்கள். 아닙니다. நிச்சயமாக கிடையாது. 아무것도 못한 사람을 대신해 주신 겁니다. முடியாத ஒருவருக்கு பதிலாக அவர் அதை செய்கிறார். 창세기 27장이 그 이야기예요. அதுதான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை குறித்தது. 저는 사냥을 잘하고 아버지가 사냥에 오라 하기 때문에 사냥에 가서 요리를 만들어주면 반드시 복을 받을 줄 알았어요. ஏசா அருமையாக வேட்டையாடினார். அவர் யோசித்தார், நான் வேட்டையாடி பதார்த்தங்களை சமைத்துக் கொண்டு போனால் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று. 야곱은 사냥도 못하고 ஆனால் யாக்கோபால் வேட்டையாட முடியாது. 축복을 받을 조건이 없는 거예요. அவருக்கு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளக்கூடிய தகுதியே இல்லை. 그래서 에서는 자기가 열심히 노력해서 전통으로 화살을 끄집어내 쏘아서 노루 같은 걸 잡았어요. ஏசா தன் கடின உழைப்பின் மூலமாக வில்லம்பை வைத்து ஒரு மானை வேட்டையாடி கொண்டு வருகிறார்.
그냥 노루 같은 거 한 마리 잡으면 보통 100kg 넘거든요. ஒரு மானுடைய எடை 100 கிலோவுக்கு மேல் இருக்கும். 그게 활을 쏜다고 활이 궁둥이한테 맞으면 바로 죽는 게 아니고 막 뚫고 도망을 가는데 ஒரு அம்பு எய்தாலும் நேரடியாக ஒரு மானை கொல்ல முடியாது, அது தத்தி தத்தி ஓடிவிடும். 하늘 몇 개를 넘어서 따라가지 따라 또 한 방 쏘면 그러다 이제 죽지요. நீங்கள் மலைகளுக்கு மலை அதை துரத்தி சென்று மறுபடியுமாக இன்னொரு அம்பு எய்தி அதை கொல்ல வேண்டும். 우리는 그 점에 사슴 잡아놔도 நீங்கள் மானை பிடித்தாலும் 들고 오질 못해 못 먹는데 நம்மால் நேரடியாக அதை வீட்டிற்கு கொண்டு வந்து சாப்பிட முடியாது. 지고만 산고개를 넘어 얼마나 고생을 அதை தூக்கி கொண்டு மலைகளிலிருந்து இறங்கி வீட்டிற்கு வருவது என்பது சவாலான விஷயம். 자기가 열심히 노력해서 사냥을 해서 그걸 잡아서 요리를 해서 아버지가 복을 받을 줄 알았는데 அவர் யோசித்தார் அவருடைய கடின உழைப்பின் மூலமாக அவர் வேட்டையாடி பதார்த்தங்களை செய்து ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று. 결론적으로는 열심을 한 에서는 복을 못 받았어요. ஆனால் கடைசியாக கடினமாக உழைத்த ஏசா ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை. 누가 복을 받았습니까? யார் ஆசீர்வாதத்தை பெற்றது? 야곱이 복을 받았습니다. யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றார். 뭘 했습니까? யாக்கோபு என்ன செய்தார்? 아무것도 안 했어요. ஒன்றுமே செய்யவில்லை. 해야 할 모든 것은 어머니 리브가가 했어요. அவர் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் ரெபெக்காள் செய்தாள். 야곱이 복을 받을 수 있는 받을 만한 자격이 못 되는 사람인데 ஆதலால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவர். 리브가가 노력을 해서 복을 받을 수 있도록 해주신 것. ஆனால் ரெபெக்காள் தன்னுடைய செயலின் மூலமாக யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட செய்கிறாள். 그래서 여러분 이건 우리에게 뭘 가르쳐 주느냐면 ஆதலால் தான் இது நமக்கு என்ன கற்றுத் தருகிறது? 인간적인 방법으로 잘해 가지고 하나님 복을 받는 게 아니고 நம்முடைய கடின உழைப்பின் மூலமாக நம்மால் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. 열심히 기도하고 고백 그래서 죄사함 받는 게 아니고 நாம் அதிகமாக ஜெபித்து அறிக்கை செய்வதன் மூலமாக பாவம் கழுவப்பட முடியாது. 첫날 저녁에 한 이야기가 뭡니까? முதல் நாள் மாலையில் நான் எதை பேசினேன்? 여러분 예배서 2장 8절 9절에 எபேசியர் 2:8 மற்றும் 9 வசனங்கள். 나의 믿음으로 말하는 구원을 얻었나니 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 너희에게 난 것이 하나님의 선물이라 இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 행위에서 난 것이 아니니 이는 누구든 자랑치 못하게. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளால் உண்டானதல்ல. 행위가 뭡니까? கிரியைகள் என்றால் என்ன? 내가 잘하고 충성되고 착한 일하고 기도하고 전부 그건 행위입니다. நான் நல்ல முறையில் விசுவாசமான முறையில் அருமையான முறையில் இருக்க முயற்சிப்பது அது கிரியைதான். 우리에게 크고 놀라운 복을 주시기 위하여 தேவன் நமக்கு இந்த ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை தருவதற்கு 좋은 사람들에게 주는 게 아니고 அவர் நல்ல காரியங்களை பார்த்து தரவில்லை. 아무것도 하지 못하고 ஆனால் யாரால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறதோ, 받을 수밖에 없는 யார் அழிவை மாத்திரமே பெற்றுக்கொள்ள முடியுமோ, 저주를 받을 수 있는 더러운 죄인을 위하여 예수님 죽어주시고 சபிக்கப்பட வேண்டிய இந்த அசுத்தமான பாவி நிமித்தமாக இயேசு கிறிஸ்து மரித்தார். 길이 없는 우리를 위해서 모든 걸 이루어주는. எந்த வழியும் இல்லாத நமக்காக அவர் அனைத்தையும் ஏற்படுத்தினார். 그래서 우리는 야곱처럼 아무것도 할 수 없는데 அதனால் தான் யாக்கோபை போல நம்மால் எதுவும் செய்ய முடியாமல் இருந்தாலும், 사람의 복을 받도록 모든 적을 갖추어 주신 것처럼 ஆனால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தாயார் அனைத்தையும் ஏற்படுத்தினார். 우리는 저주를 받아야 하고 அதனால் நாமும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டும், 을 받아야 하고 நாம் அழிக்கப்பட வேண்டும். 정말 영원한 지옥에 가야 할 사람인데 நாம் நித்திய நரகத்திற்கு போக வேண்டியிருந்தவர்கள். 뭘 잘해가지고 가는 게 아니라 ஆனால் நம்முடைய நல்ல காரியங்கள் மூலமாக அல்ல, 우리를 위해 다 대신 다 죄를 씻어주시고 그래서 하늘나라가기 때문에 이걸 은혜라고 말하는. ஆனால் இயேசு நம்முடைய இடத்திலிருந்து நம்முடைய பாவம் அனைத்தையும் கழுவினார். அதன் நிமித்தமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால் தான் இது கிருபை. 예배서 2장 8절에 எபேசியர் 2:8 너희가 그 은혜를 인하여 믿음으로 말미암아 구원을 얻었나니 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். 이것이 너희에게서 난 것이 아니요 இது உங்களால் 하나님의 선물이라. இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 행위에서 난 것이 아니니 이 누구든지 자랑치 못하게 합니다. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. 기도를 잘하고 நீங்கள் நன்றாக ஜெபிப்பது, 성경을 잘 읽고 நீங்கள் வேதத்தை அருமையாக வாசிப்பது, நல்ல காரியங்கள் செய்வது, 법을 잘 지키고 நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பது, 그래서 காணிக்கைகளை அருமையாக தருவது, 그래서 천국 가는 게 아니라는 것입니다. அந்த காரியங்கள் மூலமாக பரலோகத்துக்கு போவோம் என்று இல்லை. 그래서 여러분 창세기 27장은 அதுதான் ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். 열심히 노력한 에서는 저주를 받았고 மிகவும் முயற்சித்த ஏசாவை தேவன் சபித்தார். 아무것도 안 한 야곱이 복을 받는 이야기. ஆனால் எதுவும் செய்யாத யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். அதை தான் குறிக்கிறது. 아무것도 한 일이 없지만은 யாக்கோபு செய்தது ஒன்றும் இல்லை, 어머니를 믿었어요. ஆனால் தன்னுடைய தாயாரை நம்பினான். 어머니 대화가 나오지요. தாயாருக்கும் அவருக்கும் இடையில் உரையாடல் இருக்கிறது. 합니다. தாயார் கூறினார்கள்,
내가 들으니까 너 아버지가 너 형이 에서에게 사냥의 별미를 가져오면은 உன்னுடைய தகப்பனார் ஏசாவினிடத்தில் வேட்டையாடி பதார்த்தங்களை சமைத்துக் கொண்டு வா என்றார். 너를 축복하려고 그랬다. அவைகளை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றார். 어머니가 하는 말이 에서가 사냥을 간 틈에 ஆதலால் ஏசா வேட்டையாடுவதற்கு போன பொழுது 너는 가서 염소 새끼를 하나 가져와. தாயார் யாக்கோபை நோக்கி 2 நல்ல வெள்ளாட்டுக்குட்டிகளை கொண்டு வா என்றார். 새끼야 그 마당이 많이 딱 잡아 오니까 ஆட்டு மந்தையில் பல ஆடுகள் இருந்தது, அதிலிருந்து ஒன்றை கொண்டு வந்தான். 아버지 좋아하는 별미를 만들리니 அதை வைத்து உன் தகப்பனுக்கு ருசியுள்ள பதார்த்தங்களை செய்வேன் என்றால் 들와서 아버지 앞에 복을 받으라. அதை உன்னுடைய தகப்பனிடத்தில் தந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்றால். 뭐라고 말하는지 아십니까? ஆனால் யாக்கோபு என்ன கூறினான்? 말했어요. இவ்வாறு கூறினான், 아버지는 눈이 어두 보지 못하시지만 என்னுடைய தகப்பனுடைய கண்கள் இருளாயிருக்கிறது, என்னை அவரால் பார்க்க முடியாது. 근데 ஆனால் அவர் என்னை தடவி பார்ப்பார். 형에서는 털이 많은 털 사람이고 என்னுடைய சகோதரன் ரோமம் மிகுந்தவன், 나는 매끈매끈한 사람일진데 ஆனால் நான் ரோமம் இல்லாதவன். 내가 아버지를 속이는 자로 베일지라 நான் அவருக்கு எத்தனாய் காணப்படுவேன். 복은 고사고 저주를 받을까 하나요. நான் என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணிக் கொள்வேன். 그때 리버가가 말합니다. அப்போது ரெபெக்காள் அவர்கள் கூறுகிறார்கள், 뭐라고 말합니까? தாயார் என்ன கூறுகிறார்கள்? 내 아들은 너의 저주 내게로 돌리리니 내 말만 쫓고 가서 가져와라. உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். 생각을 버리고 어머니 말씀 따라서 염새끼를 가져왔어. யாக்கோபு தன்னுடைய சிந்தனை தூக்கி எறிந்து தாயார் சொன்னது போல வெள்ளாட்டுக்குட்டியை கொண்டு வந்தான். 피 요리를 너무 잘했어. தாயார் மிக அருமையாக சீக்கிரமாக சமைத்தார்கள். 그거 이제 야곱에게 형 에서처럼 막 손에다 저 염소 털을 이렇게 깨매가지고 이제 붙여가지고 அதன் பிறகு வெள்ளாட்டுக்குட்டிகளின் தோலை அவன் கையிலேயும் ரோமம் இல்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு அவனை ரோமம் உள்ளவனாக்கினாள். 장갑 염소 털 목도 다 그러고 또 에서 옷을 입혀가지고 음식을 들고 갔어. ஏசாவுடைய நல்ல வஸ்திரங்களை எடுத்து அவனுக்கு உடுத்தி வித்து அவனிடத்தில் பதார்த்தங்களை தந்து யாக்கோபை ஈசாக்கினிடத்தில் அனுப்புகிறாள். 야곱이 아버지 말씀하신 대로 내가 사냥하여 고기를 잡았으니까 일어나 잡수시고 나를 마음껏 축복해 주옵소서. அவன் தன் தகவனை நோக்கி, நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன், உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும் என்றான். 이삭이 보니까 아무리 좀 목소리가 이상해. 야곱 소리 같은 거야. ஈசாக்கால் கூற முடியும், அந்த சத்தம் யாக்கோபனுடைய சத்தம். 네가 누구냐? யார் நீ? 야 아버지 맞아서 에서로 소이다. நான் உம்முடைய மூத்த குமாரன் ஏசா. 너 이리 가까이 오면 내가 진짜 너 에서인지 아닌지 만져보겠다. நீ என் கிட்ட வா, நான் உன்னை தடவி பார்த்து ஏசாதானா என்று பார்க்க வேண்டும். 이제 막 간이 졸으셨어요. யாக்கோபுக்கு பதட்டமானது. 아버지가 앞을 뭐 만져보니까 얼굴에도 수염이 있고 손에도 털이 있으니까. தகப்பனால் அவனை பார்க்க முடியாது, ஆனால் தடவி பார்க்கும் போது அவனுடைய கையிலேயும் கழுத்திலேயும் ரோமமாக இருந்தது. 목소리는 야곱의 목소리인데 சத்தமோ யாக்கோபனுடைய சத்தம், 손은 에서 손이 맞구나. ஆனால் கைகளோ ஏசாவுனுடைய கைகள். 이제 그 이삭이 그 요리를 먹었는데 너무 맛있는 거예요. 어머니가 아버지 요리 뭐 좋아하는 거 아니고 딱 그대로 하니까. ஈசாக்கு அதை சாப்பிட்ட பொழுது மிக ருசியாக இருந்தது. ஏனென்றால் தாயாருக்கு அவருக்கு என்ன பிடிக்கும் என்று நன்றாகவே தெரியும். 이삭이 야곱에게 축복을 합니다. அதன் பிறகு ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். 그래서 야곱이 복을 받은 것이. யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகிறார். 자 이제 야곱이 복을 받은 것은 யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவது 복을 받을 자격이 있는 게 아니라 அவர் பாத்திரவான் என்பதற்காக இல்லை, 네가 복을 받은 모든 걸 다 대신해 주신 거. அவருடைய இடத்திலிருந்து அவர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக தாயாரை அனைத்தையும் செய்கிறாள். 저는 옛날 이런 걸 읽을 때 이해를 못했어요. நீண்ட காலத்திற்கு முன்பாக இதை வாசித்த பொழுது எனக்கு புரியவில்லை. 순종한 에서는 저주를 받고 ஏசா நல்ல கீழ்ப்படுகிறவராக இருந்து சபிக்கப்பட்டார். 말하고 그 야곱은 복을 받고 ஆனால் யாக்கோபு பொய் கூறிவிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றார். 이해가 안 갔어요. என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. 근데 하나님은 우리가 선한 기준을 가지고 복을 내린 게 아니에요. தேவன் நம்முடைய நன்மையின் நிலையை பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பதில்லை. 우리 악하고 더럽지만 நம் பொல்லாங்கானவர்களாக அசுத்தமானவர்களாக இருந்தாலும் 씻으시고 우리를 구원하시기 때문에 இயேசு பாவங்களை கழுவி நம்மை மீட்டிருப்பதால் 우리가 잘하고 선한 행위 가지고 구원받는 게 절대로 아니라는 거예요. நிச்சயமாக நாம் மீட்கப்படுவது நம்முடைய நல்ல காரியங்கள் மூலமாக இல்லை. 하나님 내가 잘했으니까 복을 주십시오. தேவனே, நான் நன்மை செய்திருக்கிறேன்,
내가 열심히 충성하니까 복을 주시오. நான் விசுவாசமாக இருந்தேன், ஆசீர்வதியும் என்னை. 그걸 원치 않으신다. தேவன் அதை விரும்பவில்லை. 하나님 우리를 사랑하시기 때문에 தேவன் நம்மை நேசிக்கிறார். 하나님은 은혜를 베푸시기를 தேவன் நம் மீது கிருபையை பொழிய விரும்புகிறார். 값없이 주는 것입니다. கிருபை இலவசமாய் தரப்படுகிறது. 잘해서 대가 받으면 நாம் நன்றாக செய்து அதை பெற்றுக்கொள்ள முடிந்தால் 은혜가 안 되고 대가입니다. அது கிருபை இல்லை, கடன். 그러나 하나님은 대가를 우리에게 주지 않아요. 값없이 은혜로 복을 주시기 때문에 தேவன் கடனாக இல்லாமல் இலவசமாய் கிருபையாக தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். 잘해서 복을 받으면 그 대가 은혜가 안 되고 대가가 되는 거죠. நான் நன்மை செய்வதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்றால் அது கடன், கிருபை இல்லை. 하나님 우리 충성과 잘하는 사람에게 복을 주지 않습니다. தேவன் நல்லவர்களையும் விசுவாசம் உள்ளவர்களையும் ஆசீர்வதிக்கிறார் என்று இல்லை. 수밖에 없고 ஏற்கனவே சபிக்கப்பட்டவர்கள், 받을 수밖에 없고 அழிக்கப்பட வேண்டியவர்கள், 없고 எந்த வழியும் இல்லாதவர்கள், 가늠한 여자, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ, 십자가의 강도, சிலுவையில் தொங்கின கள்ளன், 먼 소경, குருடன், 38년 된 병자, 38 வருஷ வியாதியஸ்தன், 이 사람은 복을 받을 아무 조건이 없어요. இவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்படக்கூடிய எந்த தகுதியும் இல்லை. 은혜를 값없이 주는 걸 받을 수 있습니다. ஆனால் இவர்களால் இலவசமாய் கிருபையை பெற முடிந்தது. 행위를 하고 선한 일 착하게 잘한 사람들은 யாரால் நல்ல வேலைகளையும் நல்ல கிரியைகளையும் செய்ய முடிகிறதோ 은혜가 아니고 대가를 지불하기 때문에 அவர்களுக்கு இது கிரியை, கிருபை இல்லை. 절대로 그런 복을 받을 수가 없어요. ஆதலால் அவர்களால் ஆசீர்வதிக்கப்படவே முடியாது. 저는 19살 때까지 19 வயது வரை 정말 충성하고 நான் விசுவாசமாக இருக்க விரும்பினேன். நன்மை செய்து, கஷ்டப்பட்டு செய்து, 열심히 기도해서 ஜெபம் செய்து, காணிக்கை செலுத்தி 복을 받고 천국 가려고. அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு பரலோகம் செல்ல விரும்பினேன். 근데 문제는 내가 그런 걸 잘하지 못. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் என்னால் செய்ய முடியவில்லை. 죄만 많아졌습니다. நான் பாவத்தில் பெருகினேன். 어느 날 내가 이 성경 안에 보니까 ஆனால் வேதத்தை ஒருமுறை பார்த்த பொழுது 내가 잘해서 복을 주는 게 아니에요. நான் நன்மை செய்வதால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கவில்லை, 은혜로 복을 주는. கிருபையின் மூலமாக ஆசீர்வதிக்கிறார். 제가 한 번은 미국을 가는데 ஒருமுறை நான் அமெரிக்காவுக்கு போனேன். 미국의 행사에서 가는데 அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி இருந்தது. 우리 교회 형제 하나가 있었어요. என்னுடைய சபையில் ஒரு சகோதரர் இருந்தார். 이게는 항공사에 근무하는 형제인데 அவர் வானூர்தி நிறுவனத்தில் வேலை செய்தார். 자기도 미국 따라가면 되냐고. நான் உங்களுடன் அமெரிக்கா வரட்டுமா என்று கேட்டார். 가자고. நிச்சயமாக போகலாம். 그래서 이제 가는데 நாங்கள் போகவிருந்தோம். 장모님들하고 여럿이 갔어요. மூப்பர்கள் என்று பலர் நாங்கள் இருந்தோம். 공항에서 그 형제가 자기 비행기 표를 보여줘. வானூர்தி நிலையத்தில் அவருடைய பயணச்சீட்டை காண்பித்தார். 저는 그때 3등 표를 샀는데 எனக்கு சாதாரண கட்டண டிக்கெட் இருந்தது. 1등석을 샀어요. அவர் முதல் வகுப்பு பயணச்சீட்டை வைத்திருந்தார். 목사님 저 1등석입니다. போதகரே, இது முதல் வகுப்பு பயணச்சீட்டு. 그래 좋아. ஓ அப்படியா, 들어가. 그랬어요. மிக்க நன்றி. 1등석 갔어요. அவர் அங்கு சென்று உட்கார்ந்தார். 3등석에 앉았어요. நான் சாதாரண வகுப்பில் உட்கார்ந்தேன். 이제 이 사람 날 보고 அதன் பிறகு அவர் என்னிடத்தில் வந்தார். 목사님 போதகரே, 등석으로 가시죠. நீங்கள் முதல் வகுப்பிற்கு செல்லுங்கள். 저는 여러분 제가 키가 크려면 நான் உயரமாக இருந்திருந்தால், 뭐 클 수 있어서 그런 건 아니지만 நான் அவ்வளவு உயரமாக இல்லை. 제 키는 비행기 3등석 타면 딱 맞아요. ஆனால் விமானத்தின் சாதாரண வகுப்பில் பொருந்தக்கூடிய உயரம் எனக்கு இருக்கிறது. 제가 비행기 탈 때 제일 불쌍한 게 뭐냐면은 நான் விமானத்தில் போகும்போது சில மக்களை பார்ப்பேன். 키가 한 2m쯤 되는 사람이 2 மீட்டர் உயரம் கொண்டவர்கள் 2m쯤 되는 사람인데 그 사람이 이제 3등석 표를 샀어요. 2 மீட்டர் உயரம் கொண்டவர்கள் சாதாரண வகுப்பில் வருவார்கள். 이제 의자에 앉아 다리가 앞 그 의자 사이에 딱 끼어가 빠져나오지를 못해. அவர் இருக்கையில் அமரும் பொழுது முன் இருக்கையில் அவருடைய கால் மாட்டிக்கொண்டு மிகவும் தடுமாறுவார். 전 키가 제가 3등석 타면 딱 맞아요. ஆனால் நான் குள்ளமாக இருப்பதனால் சாதாரண வகுப்பு எனக்கு போதும். 딱 맞아요. 3등석이 1등석처럼 가고. அது எனக்கு போதும் என்பதால் அதுவே எனக்கு முதல் வகுப்பு போன்று இருக்கும். 너무 고생하는 거예요. ஆனால் மற்றவர் அந்த சாதாரண வகுப்பில் மிகவும் தடுமாறுவார். 비행기 3등석 탈 때는 ஆதலால் நான் சாதாரண வகுப்பில் போகும்பொழுது 이게 얼마나 좋은지 몰라. குள்ளமாக இருப்பது மிக அருமையாக இருக்கும். 난 여행을 참 좋아하고 비행기를 잘 타는. நான் பலமுறை விமான பயணம் செய்திருக்கிறேன், அருமையாக உணர்ந்திருக்கிறேன். 나는 야 네가 일단 네가 하지 뭐 난 상관없어. 난 3등석 탈 거야. நான் அவரிடத்தில் முதல் வகுப்பு உங்களுடையது, நான் சாதாரண வகுப்பில் உட்கார்ந்து கொள்கிறேன். 그 형제가 나한테 얘기했어요. அந்த சகோதரர் என்னிடத்தில் கூறினார், 제가 뭐 1등석 탈라고 샀겠습니까? போதகரே, எனக்காக இந்த பயணச்சீட்டை நான் வாங்கினேனா? 목사님 한번 1등석 태워주려고 표를 샀습니다. நீங்கள் அங்கு உட்காருவதற்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன். 1등석 가세요. ஆதலால் வாருங்கள் போதகரே. 그건 네 사정이고 நான் கூறினேன், அது உங்களுடைய பாடு.
나는 그냥 3등석 괜찮은 네가 앉아. எனக்கு சாதாரண வகுப்பு போதும், நீங்கள் உங்களுடைய இருக்கைக்கு போங்கள். 형제 울락하더라고. அந்த சகோதரர் அழுதிருப்பார். 옆에 아이 장로 목사님 1등석 가십시오. என்னுடன் இருந்த மூப்பர் நீங்கள் முதல் வகுப்பு போங்கள் என்று கூறினார். 어디긴 척하고 1등석에 갔어. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் முதல் வகுப்பிற்கு சென்றேன். 그 형제는 1등석 표를 사가지고 அந்த சகோதரர் முதல் வகுப்பு பயணச்சீட்டு வைத்திருந்தார். 바꿔서 ஆனால் என்னுடன் மாற்றிக்கொண்டார். 자기는 3등석으로 앉고 அவர் சாதாரண வகுப்பில் வந்து உட்கார்ந்தார். 1등석에 앉았어요. நான் முதல் வகுப்பில் உட்கார்ந்தேன். 1등석이 좋긴 좋더라. முதல் வகுப்பு அருமையாக இருந்தது. 서비스도 좋고. அருமையான கவனிப்பு. 저는 종종 제가 그 밀리언 마일러라서요. நான் ஒரு மில்லியன் மைலர் என்பதால் சில நேரங்களில் 대한항공만 100만 마일 한 지금 150만 마일을 탔어요. கொரிய விமானத்தில் மாத்திரம் நான் 1.5 மில்லியன் மைல் தூரம் பயணித்திருக்கிறேன். 대한항공 최고 고객. கொரிய விமானத்தின் ஒரு சிறந்த வாடிக்கையாளராக நான் இருந்திருக்கிறேன். சில நேரங்களில் 브라질에서 상파울로 비행기를 타는데 நான் பிரேசில் சன் பவுலோ நகரத்தில் விமானத்தில் ஏறினேன். 브라질에서 서울까지 한 30시간 가까이 걸려요. பிரேசிலிலிருந்து சவுல் வருவதற்கு 30 மணி நேரம் ஆகும். 그 브라질에서 LA까지가 한 적어도 5시간 가까이 걸리고 பிரேசிலிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் வரைக்கும் 15 மணி நேரம். LA에서 서울은 한 15시간 정도. லாஸ் ஏஞ்சலஸிலிருந்து சவுல் ஒரு 15 மணி நேரம். 아주 멀어요. அது மிகவும் தூரமானது. 한번 딱 비행기를 타는데 ஒருமுறை நான் விமானத்தில் ஏறினேன். 3등석 표를 எனக்கு சாதாரண வகுப்பு பயணச்சீட்டு இருந்தது. 그 직원이 딱 선생님 밀리언 마일러네요. பணியாளர்கள் என்னை பார்த்து நீங்கள் மில்லியன் மைலரா என்று கேட்டார்கள். 예, 그렇습니다. ஆம், நான் ஒரு மில்லியன் மைலர். 오늘 1등석 남는데 1등석 표를 드리겠습니다. இன்றைக்கு முதல் வகுப்பில் சில இருக்கைகள் காலியாக இருக்கிறது, அதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். 고맙지요. ஓ, அருமை, 고맙습니다. நன்றி. 이제 이분들이 표를 이제 3등석은 표를 이제 어떤 오바 부킹을 해가 이제 좌석이 모자라는 거예요. சில நேரங்களில் சாதாரண வகுப்பு இருக்கைகள் அதிகமாக விற்று தீர்ந்து விடுவதால் இருக்கைகளுக்கு பஞ்சம் ஏற்படும். 꼭 밀리언 마일들 1등석으로 가라. அவ்வாறு ஏற்படும் பொழுது மில்லியன் மைலர்களை முதல் வகுப்பில் அமர வைப்பார்கள். 공짜로 1등석 여러 번 탔어요. அந்த வகையில் நான் பலமுறை முதல் வகுப்பில் இலவசமாய் போயிருக்கிறேன். 돈 내고 탈 때부터 훨씬 기분이 좋아요. அதற்கான கட்டணத்தை கொடுத்து பயணம் செய்வதை விட அருமையாக இருக்கும். 파리에서도 ஒருமுறை பாரிஸ் பிரான்சில் 파리하고 대한항공 전부 다 그게 스카이 팀인데 ஏர் பிரான்சும் கொரியன் ஏரும் இணைந்த நிறுவனங்கள். 그래서 밀리언 마일 양쪽에 다 통해줘요. இருவரும் என்னை மில்லியன் மைலராக மதிப்பார்கள். 그때서 또 어느 직원이 미스터 파크. பணியாளர்கள் என்னை பார்த்து மிஸ்டர் பார்க், 예. ஆம், 당신 밀리언 마일은 நீங்கள் மில்லியன் மைலர், 1등석을 드리겠다. உங்களுக்கு முதல் வகுப்பு தருகிறோம். 1등석 딱 앉았어요. நான் முதல் வகுப்பில் உட்காருவேன். 비행기가 떴습니다. விமானம் புறப்பட்ட பின்னர் 한가운데 பயணம் செய்யும் பொழுது 승무원을 불렀어요. நான் அவர்களை கூப்பிடுவேன். 식사 시간은 언제냐? எப்போது சாப்பாடு வரும்? 여기 1등석입니다. அவர்கள் கூறுவார்கள், இது முதல் வகுப்பு. 1등석인 줄 알았는데 식사는 언제냐? அது எனக்கு தெரியும், சாப்பாடு எப்பொழுது வரும்? 1등석은 언제든지 달라가면 됩니다. இங்கு நீங்கள் எப்போது வேணாலும் சாப்பிடலாம். 식사 가져와라. சாப்பாடு கொண்டு வருவார்கள். 잘 먹어. நான் அதை சாப்பிடுவேன். 기분이 좋아요. அருமையாக இருக்கும். 날 보고 미스터 팍. மறுபடியும் என்னை பார்த்து மிஸ்டர் பார்க், 안 가냐고. கழிவறை போய் வருகிறீர்களா? 왜? ஏன்? 화장실 없는 동안이 의자를 침대를 만들게 நீங்கள் கழிவறைக்கு போனால் இந்த நாற்காலியை நாங்கள் படுக்கையாக செய்து விடுவோம். 만들어 놔라. சரி, செய்யுங்கள். 화장실 침대가 쫙 돼. கழிவறையிலிருந்து வந்த பிறகு படுக்கை அங்க இருக்கும். 1등석은 너무 좋아 잠이 잘 안 오더라고. முதல் வகுப்பு அருமையாக இருக்கும், தூக்கம் வராது எனக்கு. 한 번씩 그 밀리언 마일러니까 그럴 때가 있어요. நான் மில்லியன் மைலர் என்பதால் சில வேளைகளில் அவ்வாறு நடக்கும். 사람이 돈 내고 타는 것보다 안 내고 타는 게 훨씬 더 기분이 좋고. மக்களாக அவற்றை இலவசமாய் பெறுவது உங்களுக்கு இன்னும் சௌரியமாக இருக்கும். 또 어떨 때는 피곤한데 1등석 안 주나 싶을 때 그때 또 안 줘요. சில நேரங்களில் எனக்கு சோர்வாக இருக்கிறது, முதல் வகுப்பு தந்தால் நன்றாக இருக்கும், அப்போது தரமாட்டார்கள். 저는 그날 그 형제하고 1등석하고 내 삶의 자리를 바꿨습니다. ஆனால் எப்படியோ அந்த நாளில் அந்த சகோதரருடைய முதல் வகுப்போடு என்னுடைய சாதாரண வகுப்பை நான் மாற்றிக்கொண்டேன். 1등석 거의 대부분 보면 침대나 똑같아요. முதல் வகுப்பு வழக்கமாக படுக்கை போன்று இருக்கும். 거의 침대가 돼요. அது படுக்கை போன்று இருக்கும். 이불도 덮어주고. அவர்கள் போர்வையை தருவார்கள். 좋아요. அருமையாக இருக்கும். 비싸긴 해요. ஆனால் அது விலை உயர்ந்தது. 여러분 제가 3등표를 가지고 என்னுடைய சாதாரண வகுப்பு பயணச்சீட்டில் 1등석 타고 하고 நான் முதல் வகுப்பில் பயணம் செய்தேன். 그 사람은 1등석표를 가지고 3등석을. ஆனால் அவர் முதல் வகுப்பு பயணச்சீட்டை வைத்துக்கொண்டு சாதாரண வகுப்பில் பயணம் செய்தார். எனக்காக. 예수님이 그러신 거예요. அதை தான் இயேசு செய்தார். 예수님이
우리 천국 갈 티켓을 우리에게 주고 பரலோகத்திற்கு செல்ல வேண்டிய டிக்கெட்டை இயேசு நமக்கு தந்தார். 저주받을 티켓 우리 티켓을 가지고 십자가에 못 박히신 거예요. நாம் சபிக்கப்பட வேண்டிய டிக்கெட்டை அவர் எடுத்துக்கொண்டு சிலுவையில் அறையப்பட்டார். 그렇기 때문에 우리가 예수님의 복을 받기 위해서 우리가 뭘 해야 하는 게 아니고 நாம் இயேசுவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. 은혜로 값없이 우리를 죄에서 건져주시고 இலவசமாய் கிருபையினாலே பாவத்திலிருந்து நம்மை அவர் மீட்டிருக்கிறார். 그 오늘 창세기 27장 이야기처럼 இன்றைக்கு ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தை போன்று 우리 신앙을 거꾸로 해요. நாம் அவைக்குரிய வாழ்க்கையை தலைக்கீழாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். 또 못하는 사람 தேவனுக்கு முன்பாக ஒன்றும் செய்ய முடியாதவர்கள், 8년 38 வருஷ வியாதியஸ்தன், 된 소경 குருடன், 뭐 날 때부터 소경된 사람 பிறவியிலிருந்தே குருடனாக இருந்தவன். 그 길이 없는 사람이 예수님 길이 돼 주시지. அந்த வழியே இல்லாதவர்களுக்கு இயேசு வழியானார். 잘한 사람 도와주지 않기 때문에 நன்றாக செய்கிறவர்களுக்கு அவர் உதவி செய்யவில்லை. 하나님께 그런 걸 해야 하는 게 아니고 ஆதலால் இவற்றை செய்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று இல்லை. 은혜로 베푸시지. தேவன் அதை நிச்சயமாக நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். 하나님을 우리 어떤 대가로 주진 않습니다. தேவன் நமக்கு கடனாக அதை தரவில்லை. 그런데 여러분 하나님의 은혜를 받기 위해서 ஆதலால் தேவனுடைய கிருபையை பெறுவதற்காக 많지만 நிறைய பாவம் இருந்தாலும் 행했지만 பொல்லாங்கு செய்திருந்தாலும் 은혜로 구원해 주신 것이. இயேசு கிருபையினால் நம்மை ரட்சித்திருக்கிறார். 우리는 열심히 잘해야 구원받는다고 생각합니다. நாம் கஷ்டப்பட்டு ரட்சிப்பை பெற முயற்சித்தோம். 에베소 2장 8절에 ஆனால் எபேசியர் 2:8 은혜리 나의 믿음으로 말미암아 구원을 얻으나 이것이 너희에게 난 하나님의 선물이라. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9절에 보면은 9ஆம் வசனம், 행위에서 난 것이 아니니. இது கிரிகளினால் உண்டானதல்ல, 내가 뭘 잘하고 நான் நன்றாக செய்து 하고 என்னுடைய முயற்சிகளால் 하고 நன்மை செய்து 갈 만한 행동을 해서 간 게 아니고 என்னுடைய செயல்கள் அருமையாக இருக்கிறது அதனால் பரலோகத்துக்கு போவேன் என்று இல்லை. 시 은혜로 값없이 주는 게 은혜인데 இலவசமாய் கிருபையின் மூலமாக இலவசமாய் கிருபை தரப்பட்டது. 없이 우리를 하나라 가도록 해 놨어요. எந்த தொகையும் இல்லாமல் நம்மை பரலோகத்திற்கு அவர் போக செய்திருக்கிறார். 예수님이 십자가에 못 박혀 죽으신 것은 இயேசு சிலுவையில் அறையப்பட்டது 내가 십자가에 못 박혀 죽어야 할 죽음을 대신했기 때문에 நான் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தார். 내가 죽은 것과 마찬가지. அது நான் சிலுவையில் மரித்ததற்கு ஒப்பாகும். 십자가로 내가 벌받을 벌을 다 벌받았기 때문에 நான் பெற வேண்டிய எல்லா தண்டனையும் சிலுவையில் அவர் பெற்றார். 난 아무것도 하지 아니하고 ஆதலால் நான் ஒன்றும் செய்யவில்லை. 노력도 하지 아니하고 எந்த முயற்சியும் இல்லாமல் 수고도 하지 아니하고 எந்த கிரியையும் இல்லாமல் 없이 இலவசமாய் 은혜로 கிருபையினால் 내가 아무것도 안 하고 벌 받는 그걸 가지고 은혜라고 말하는 எதுவும் செய்யாமல் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அதுதான் கிருபை. 은혜인 것입니다. அது கிருபை. 근데 우리는 잘 몰라. 우리가 뭘 열심히 잘하는 사람들 천국 가는 줄 알아. ஆனால் நமக்கு இது தெரியாமல் நன்றாக செய்து பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று நாம் யோசித்தோம். 지었습니다. நாம் பாவம் செய்தோம், 악이 많습니다. நாம் பொல்லாங்கானவர்கள். 그러나 우리가 하늘나라 가는 것은 ஆனால் நாம் பரலோகத்துக்கு போவது என்பது 이 표를 바꾼 것처럼 அந்த விமான பயணச்சீட்டை மாற்றுவது போல. 예수님이 하늘나라 가야 할 자리인데 இயேசு பரலோகத்திற்கு போக வேண்டும், 표가 내가 하늘나라 가고 ஆனால் அந்த பயணச்சீட்டை வைத்து நான் பரலோகத்திற்கு போகிறேன். 멸망을 받은 그 멸망을 대신해서 நான் சபித்து அழிக்கப்பட வேண்டும், ஆனால் என்னுடைய இடத்தில் 예수님이 십자가에 못 박혀 죽으시면서 இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். 우리 죄를 대신한 것입니다. அவர் நம்முடைய பாவத்தின் இடத்தை எடுத்துக்கொண்டார். 얼마나 놀랍습니까? இது எவ்வளவு ஆச்சரியமான விஷயம். 그래서 우리는 천국은 절대 우리 노력이나 행위가 아니에요. ஆதலால் நிச்சயமாக நம்முடைய கிரியைகளால் பரலோகத்துக்கு போக முடியாது. 7장은 ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்தில் 가르치기 위해서 நமக்கு அதை கற்றுத் தருவதற்காக 너네가 애서는 저주를 받을 கஷ்டப்பட்டு முயற்சித்த ஏசா சபிக்கப்பட்டார். 아무 일도 안 한 야곱은 복받는 그 이야기를 우리에게 보이는 거예요. ஆனால் ஒன்றுமே செய்யாத யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், அதுதான் அது கூறுகிறது. 예수님이 십자가에 못 박혀 죽은 그 죽음이 ஆதலால் இயேசுவின் சிலுவையின் மரணம் 우리가 죽어야 할 죽음을 대신했기 때문에 அது நாம் மரிக்க வேண்டிய இடம். 예수님이 죽은 게 아니라 우리가 죽은 걸로 인정해서 ஆதலால் இயேசுனுடைய மரணம் அது கிடையாது, அது நம்முடைய மரணம். 우리에게 놀라운 복을 주시고 은혜를 베푸시는 거예요. ஆதலால் அவர் நமக்கு ஆச்சரியமான ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தந்திருக்கிறார். 우리가 이런 집회를 하면서 நாம் இந்த கருத்தரங்கை செய்யும் பொழுது 우리가 가진 모든 관념을 버리십시오. உங்களுக்கு இருக்கிற எல்லா சிந்தனையும் தூக்கி எறியுங்கள். 아는 것도 버리고 உங்களுக்கு தெரிந்ததை தூக்கி எறியுங்கள். 내가 노래가 내 행위가 아니라 உங்களுடைய முயற்சிகளால் கிரியினால் இல்லை, 못 박히시면서 இயேசு சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக 모든 심판을 대신하시고 நாம் எல்லா நியாய தீர்ப்பையும் அவர் எடுத்துக்கொண்டார். 저주를 대신하시고 நம்முடைய எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். 하늘나라 갈 수 있는 모든 걸 예수님이 갖추어 놨습니다. நாம் பரலோகத்திற்கு செல்ல அனைத்தையும் அவர் நிறைவேற்றினார்.
전부 다 눈처럼 이에 씻어 나왔습니다. நம்முடைய எல்லா பாவத்தையும் வெண்பனை போல கழுவினார். 하게 해놨습니다. நம்மை பரிசுத்தமாக்கினார். 그걸 믿으면 됩니다. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் விசுவாசிக்க வேண்டும். 믿음을 가지고 அந்த விசுவாசத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 예수님이 하신 게 내가 한 게 됐고 இயேசு செய்தது உங்களுக்குரியது. 내가 받을 저주를 대신했기 때문에 உங்களுடைய சாபத்தை அவர் எடுத்துக்கொண்டார். 우리가 받을 저주가 끝이 났고 அதனால் நம்முடைய சாபம் முடிந்தது. 끝이 났습니다. நம்முடைய அழிவு முடிந்தது. 그래서 우리 하늘 나라는 அதனால் பரலோகம் 선한 행위로 노력으로 가는 게 아닙니다. நம்முடைய முயற்சியினாலோ நன்மையினாலோ அங்கு போக முடியாது. 우리가 받은 모든 죄의 값을 예수님이 받으셨기 때문에 நம்முடைய பாவத்தின் சம்பளம் அனைத்தையும் அவர் தீர்த்து விட்டார். 은혜로 가는 것입니다. நாம் கிருபையின் மூலமாக போகிறோம். 십자가에 못 박혀 우리 죄를 사하신 것을 믿으십시오. அவர் சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய பாவத்தை கழுவினார் என்பதை விசுவாசியுங்கள். 하면 됩니다. நாம் செய்ய வேண்டியது அது மாத்திரமே. 감사합니다. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். 죄를 씻어주 감사합니다. உங்களுடைய பாவத்தை கழுவினதற்காக நன்றி. 씻으셨습니다. உங்களுடைய பாவத்தை கழுவினீர்கள். 너무 놀랍습니다. மிக ஆச்சரியமான விஷயம். 오늘 제 집회를 여기서 마치고 இன்றைக்கு இங்கு நாம் முடித்துக் கொள்வோம். 내일은 오전은 안 하지요. 저녁만 하지요. நாளை நமக்கு காலை பகுதி இருக்காது, மாலை பகுதி மாத்திரமே இருக்கும். 저녁에 섭섭해서 보너스를 하루 더 한답니다. மக்கள் விருப்பப்படுவதால் நாளைக்கு மாலை நேரம் மாத்திரம் நாம் வைத்துக் கொள்ளலாம். அது போனஸ் நேரம். 내일 저녁에는 꼭 성경 말씀하겠습니다. நாளை மாலை நேரத்தில் நாம் வேதத்தினுடைய வார்த்தைகளை கண்டிப்பாக கூறுவோம். 까지 한 시간 함께 해주셔서 감사드리고 இந்த நேரம் வரை கூட இருந்ததற்காக நன்றி. 선교사님이 애를 쓰셔서 நம்முடைய ஊழியக்காரர்களுடைய முயற்சியின்படி 수많은 방송국과 연결해서 உலகம் முழுவதும் பல தொலைக்காட்சி மையங்களோடு இணைந்திருக்கிறோம். 그렇게 해서 அவர்கள் இந்த நிகழ்ச்சியை உலகம் முழுவதும் ஒளிபரப்பு செய்கிறார்கள். 20억입니까? 20억에 가까운 사람들이 이번에 말씀을 듣게 됐다. இந்த முறை ஏறக்குறைய 200 கோடி மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள். 모두 우리 노력이 아닙니다. இது நம்முடைய முயற்சியின் மூலமாக இல்லை. 은혜니까 இயேசு கிருபை தந்திருக்கிறார். 은혜 있고 உங்களுக்கும் கிருபை தருவாராக. 누리시게 되기를 바랍니다. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 기도하겠습니다. நாம் ஜெபிப்போம். 거룩하신 하나님 아버지, எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, 죄를 짓고 악을 향한 것밖에 없습니다. நாங்கள் செய்ததெல்லாம் பாவமும் பொல்லாங்கும் தான். 예수님 오셔서 우리 모든 죄를 대신하여 너무 감사합니다. ஆனால் இயேசுவே, நீங்கள் எங்களோட பாவத்தை எடுத்துக்கொண்டீர்கள். அதற்காக உமக்கு நன்றி. 우리가 이제 집회를 마쳤는데 ஆண்டவரே, இந்த கருத்தரங்கை இங்கு முடிக்கிறோம். 내일 제 또 하루 하기로 했습니다. நாளை மாலை இன்னொரு பகுதி இருக்கிறது. 제 성령이 충만케 하시고 பரிசுத்த ஆவி எங்களை நிரப்பி 마음에 하늘 마음과 하나 돼서 복을 받게 하시고 எங்களுடைய இருதயம் தேவனோடு ஒன்றாகி ஆசீர்வதிக்கப்படுவதாக. 모든 날 죄 사함 받아 하나님께 영광 돌리게 해주시기 바랍니다. இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு உங்களுக்கு மகிமை செலுத்துவார்களாக. 정말 복을 받은 야곱을 복받게 하신 것처럼 யாக்கோபை நீங்கள் ஆசீர்வதித்தது போல 주님 우리를 복받게 해주셨습니다. எங்களையும் ஆசீர்வதியுங்கள். 감사합니다. உமக்கு நன்றி. 복에 주옵소서. எங்களை ஆசீர்வதியுங்கள். 예수님 이름으로 기도드립니다. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஆமென். 여러분 감사합니다. எல்லாருக்கும் நன்றி.